யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்திற்கு நம்முடைய வேதாகமத்தை நாம் கேட்கலாம். யோவான் 13ஆம் அதிகாரம். யோவான் 13ஆம் அதிகாரம் 1 முதல் வாசிக்கிறேன். பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு உலகத்தை விட்டு பிதாவிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்தது என்று அறிந்து தாம் உலகத்தில் இருக்கிற தம்முடைய உலகத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவரிடத்தில் அன்பு வைத்தார். சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து அவரை காட்டிக் கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில் தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும் தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரத்தை கழற்றி வைத்து ஒரு சீலை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவியவும் தாம் கட்டிக்கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். அவர் சீமோன் பேதுருவிடத்தில் வந்தபோது அவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவலாமா என்றார். இயேசு அவனுக்கு பகுதித்தரமாக, நான் செய்வது என்னதென்று இப்பொழுது நீ அறியாது, இனிமேல் அறிவாய் என்றார். கர்த்தரின் வேத வாக்கியம் கூட அவருடைய ஆசீர்வாதம் மேற்கொள்வாராக. செபிக்கலாம். அன்புள்ள பரலோக பிதாவே, கிருபையுள்ள பரலோக பிதாவே, ஆண்டவரே, நீர் எங்களுக்கு மிகவும் மிகவும் எங்களுக்கு தேவையான நபர் ஐயா. ஆண்டவரே, இந்த பூமியில நாங்கள் இதுவரைக்கும் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கண்டது அனைத்திலும் நீரே சிறந்தவர், நீரே மகத்தானவர், நீரே போதுமானவர். நாங்கள் கண்ட அனைத்திலும் ஒன்றும் கூட நிறைவானது மகத்தானது என்று ஒன்று இருக்கவில்லையா? உங்களுடைய கிருபையும் இரக்கமும் எங்கள் மேல் அதிகமாக இருப்பதாக எங்களை வழிநடத்துவீராக, எங்களை மன்னிப்பீராக, எங்களை ஏற்றுக்கொள்ளுவீராக. நீர் அப்படித்தான் செய்து வருகிறீர். நன்றி ஆண்டவரே. இது பிசாசனுடைய அதிகமான ஒரு காலமா இருக்கிறபடினாலே அவனிடத்திலிருந்து எங்களை காப்பாற்றும்படி, பேற்றும்படி, ஆற்றும்படி எங்கள் மத்தியில் அதிகமாய் நீர் இறங்கி எங்களோடு இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேசுகிறார்கள். நீர் பாதுகாக்க வேண்டுமாய் நாங்கள் சொல்லிக்கிறோம். எங்களுக்கு போதித்தருளும். நாங்கள் என்னவாய் இருக்க வேண்டும், எப்படி செய்ய வேண்டும். நாங்கள் எங்கள் சுய இஷ்டத்தின்படி அல்ல, எங்களை மாயைக்குள்ளாக நடத்துகிற உங்களுடைய இஷ்டத்தின்படியாகவே நான் நடக்கக்கூடிய ஸ்லாக்கியத்தையும் அந்த வெளிப்பாட்டை புரிந்து கொள்ளவும் எனக்கு உதவி செய்யும். நீங்க சொன்னது போலவே ஆண்டவரே, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்வதில்லை. அந்த விதமாகவே எங்களை நடத்தும். இந்த நேரத்திலும் எங்களை தாழ்த்துகிறோம். இதற்கு அடுத்த வருவதான அந்த பகுதியை கூட நீர் ஆசீர்வதித்து அப்பம் பிற்குதலும் ஆண்டவரே, இது என்னுடைய ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை, இந்த பான பணிகள் என்று சொன்ன அந்த காரியங்களை நாங்கள் செய்ய வரும் பொழுது மிகுந்த பயபக்தியோடு ஏதோ ஒரு முறைமை நாங்கள் அனுசரிக்கிறோம் என்று அல்லாமல் பயபக்தியோடு கை கொண்டு செய்ய கத்தோடு செய்வோம். அப்பொழுது வேத வாக்கியம் சொல்லியிருக்கிறபடியே நாங்கள் அநேக சுகம் பெறுவோம். விசேஷமா எனக்கு சுகம் பெற தேவையா இருக்கிறது ஆண்டவரே. அது என் பாகம் எனக்கு வரும் பொழுது அதை நீர் ஆசீர்வதிக்கிறார். ஒவ்வொருவருக்கும் அதை நீர் ஆசீர்வதி. உங்களோட வார்த்தையின்படி எங்களுக்கு உங்களோட தழும்புகளால் நாங்கள் குணமாகி சந்தோஷத்தோடு உமக்கு நன்றி செலுத்திக் கொண்டே போக இயேசு கிறிஸ்துவின் மூலமாச்சு வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியும் மாலை வேலையில அவங்க எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் கிறிஸ்துக்குள் என்னுடைய வாழ்க்கையையும் வணக்கத்தை நாம் தெரிவிக்கிறோம். கர்த்தர் எல்லாரோடும் இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. இமேஜஸ் ஆஃப் கிரைஸ்ட் என்கிற
ஒன்றிலிருந்து நாம் கேள்விப்பட்டிருப்பது இமேஜஸ் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் சாயல்கள், கிறிஸ்து பற்றின சாயல். அதாவது சாயல் என்று சொல்லும்போது நாம் காலையில பார்க்கல மிருகத்துக்கு ஒரு சொல்லும், அது போலவே இன்னொன்று செய்வது. ஆவிக்குரிய விதத்திலும் கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இருப்பாரானால் அவருடைய சாயலை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும். நான் இன்றைக்கு கொஞ்ச நேரத்துல சொல்லி நான் முடிச்சது, தயவுசெய்து முடிச்சுட்டேன், கவனிங்க. எனக்கு ரொம்ப உங்களை பற்றி நினைக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு, மனசே கஷ்டமா இருக்கு. தயவு செய்து பின் நாட்கள்ல 3 நாட்கள் இருந்தது போல இப்ப இருக்காதீங்க. நிறைய ஆண்டரை பற்றி பேசுங்க, நிறைய தேவனை பற்றி பேசுங்க, சரிங்களா? அவரை பற்றி நீங்க எவ்வளவு ஒருத்தர் பேசும் பொழுது அவரை பற்றி அதிகமாக பேசுங்க. வேதாந்தோட பார்த்தீங்கன்னா இயேசு மதித்த பிறகு, இயேசுவானர் மதித்த பிறகு அந்த எம்மாவு போற சீஷருங்க நடந்த சம்பவங்களை பேசிட்டே வந்தாங்க. ப்ராஃபிட் சொல்லுகிறார், அவர்கள் தேவனை குறித்தும் நடந்த சம்பவங்களை பேசிக்கொண்டு இருந்தபடினா அவர்களோடு சேர்ந்து கொண்டார்கள். நீங்க ஊர் காரியம், உலக காரியம், சொந்த கதை, சோக கதை இதெல்லாம் பேசாதீங்க. அப்படி சொன்னா நான் நம்ம ஜெபம் பண்ணலாம், வாயா ஜெபம் பண்ணலாம், ஜெபம் பண்ணலாம், அதோட முடிஞ்சது, அது முற்றுப்புள்ளி வச்சிருக்கோம். சரிங்களா? ஆமா, முக்கியமா சோதரி ஆண்டரை பற்றி பேசுங்க, செய்தியை பற்றி பேசுங்க, பசுத்தை பற்றி பேசுங்க, கொஸ்டின் ஏதாவது இருந்துச்சுன்னா வந்து கேளுங்க. இப்படி உங்களை ஆவிக்குள்ள வளர்ந்து கொண்டே போங்க. நிறைய பேர் நான் பார்க்குறேன், ஆண்டரை பற்றி நீங்க பேசுறதே கிடையாது. உங்களுக்கு எத்தனை பேசுறீங்க, எதனா பேசுறீங்க, அதனால உங்களுக்கு என்ன வரப்போகுதுன்னு தெரியல. எந்த ஆசீர்வாதமும் இல்லை, சாபம் தான் உண்டு. பேய் பக்கத்துலேருந்து ராவணம் செஞ்சிடும். அதை அப்படி செய்யாதீங்க. இனிமே வரும் நாட்களில் சபையானது ஆவிக்குரிய விஷயத்தில் அதிகமாக வளர்ச்சி அடையும். மேற்கொண்டு சபை என்ன வளர்ச்சி அடைவதில் நாம் அடுத்த காரியம் ஏதாவது நாம் செய்யலாமா என்று எண்ணிப்பார். நம்ம வந்து ஜபம் இங்கே ஒரு நாள் வைக்கிறோம், தினந்தோறும் வைக்கலாம்னு சொல்றோம், தினந்தோறும் சாயங்காலத்தில் நாம் செய்திக்கலாம், இப்படி பேசும். அது ரொம்ப நாள் ஒரு நாள் நாங்கள் அப்படி செய்திருந்தோம். டெய்லி ஜபம் செய்வோம், அதே போல செய்யலாம். வரவங்க வருத்தம் கலந்து கொடுங்க, எப்படி பேசுங்க, அப்படி ஒருத்தர் பேசிக்கொள்றாங்க. தயவு செய்து நான் சொல்ல முப்பது அந்த பக்கம் சோதரிங்க, தவறான காரியங்களை, தேவையில்லாத காரியங்களை பேசுறோம். ஏன் பேசுங்க? ஆண்டரை பற்றி பேசுங்க, செய்ய பேசுங்க. தெரியலன்னா அதை பற்றி நம்ம எல்லாம் சேர்ந்து பாசிட்டிவ் கேட்கலாம்னு சொல்லுங்க. ஒரு அன்பையும் தேவனுடைய சேருவதற்குரிய வழிமுறைகளையும் கற்றுக்கணும். வேற என்ன செய்ய, நீங்க பேசுறீங்கன்னா உங்க பக்கத்துல பிசாசம் உட்காந்துருப்பான், ஒவ்வொரு கதையெல்லாம் பேசுறீங்க. இல்லை, எங்கோட நீ ஒரு தேவ பெண்ணா தேவ மனுஷியா இருந்துட்டு நீங்க மற்ற கதையில பேசி போற அவங்க உட்காந்துருப்பாங்க. அது பின்னாடி வீட்டுக்கு போன பிறகு அது ஒன்று சில பிரச்சனைகள் ஏற்படும். அதெல்லாம் செய்யாது. சரி, நாம் இங்க வரலாம். இங்கே நாம் பார்க்கிறோம் 11ஆம் அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்துல 11ஆம் அதிகாரத்தை பார்க்கிற போது இயேசுவானவர் தன்னுடைய நேரம் முடிந்து போகிறதை உணர்கிறார். அவருடைய நேரம் முடிந்து போனது, காலங்கள், அவருக்கு நியமித்த காலங்கள் முடிவுக்கு வருகிறது. இந்த வேதாகமத்துல அநேக மக்கள் எலியா தன் நேரம் முடிந்து போனதை உணர்ந்ததுனால அவர்கள் யோர்தான் நதி கரைக்கு அப்புறம் கொண்டு போறாங்க. 4 சீஷர்கள் எல்லாரையும் கொண்டு போயிட்டு நீங்க இங்கே இருங்க, நான் கரைக்கு போயிட்டு வரேன், எனக்கு போறேன் என்று சொல்லுறேன். அவங்களுக்கு தெரியும் எலியா வந்து மேலே ஏறி போறாருன்ற ஒரு நேரம் வந்துச்சு. அது முன்னாடியே அவனுக்கு தெரிஞ்சுக்கிறான். அப்போ இவன் கடந்து போகிற போது அந்த 6 2ஆக பிளக்கிறது. எலியா போகும்போது கூட இலிசா வந்து அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஒவ்வொருவருமே அதே போல மோசே பார்த்தீங்கன்னா அவருடைய நாட்களில் அவருடைய நேரம் முடிந்த பிறகு அந்த பெத்பகே என்கிற மலைக்கு, பள்ளத்தாக்குக்கு எதிரான ஒரு மலைக்கு மோசே போகிறார். அங்க போன பிறகு அங்கே அவர் மலைக்கு போகிறார். ஆகவே ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய மரணத்தை குறித்து அவர்கள் முழுதாகவே அறிந்திருக்கிறார்கள். அறிந்து அதற்கு தங்களை தாக்கி தங்களை ஒப்பு கொடுக்கிறார்கள். பவுல் தான் மறிப்பதை அவன் அறிந்திருக்கிறார். எருசலேமுக்கு போன என்னை கட்டிடுவாங்க, என்னை கொண்டு போடுவது என்று அவன் அறிந்திருந்தான். ஆகவே அதற்கு முன்னதாக ஒரு ஊழியத்தை செய்து ஒரு காரியத்தை செய்து அதன் பிறகு போகிறார். இதே போல அப்போஸ்தலனாகிய பேதுரு, நம்ம வில்லியம் பிரண்ணாமும் கூட அந்த காரில் போய் கொண்டிருந்த போது எதிரில் ஒரு கார் வேகமாக வருவதை பார்த்த உடனே நம்முடைய நேரம் முடிந்தது என்று சொல்லுகிறார்.
அது மேல அந்த நேரங்கள் முடிந்த பிறகு இன்னொரு நேரம் எனக்கு கொடுங்கன்னு யாருமே கேட்கல. ஒரே ஒருத்தர் தான் கேட்டேன். தெரியுமா இசைக்கில் என்ற ராஜா கேட்டான். அவன் தீரசு இல்லாததுனால அவனுக்கு அதை பத்தி தெரியல. ஆகவே நான் சாகக்கூடாது, நான் உயிரோட வாழணும்னு நினைச்சான். ஆகவே உங்களுக்கு கூட அதே மாதிரிதான், உங்களுக்கு ஒரு நேரம் எச்சரிக்கை. அந்த நேரம் வரும்போது தானாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்க அதை சொல்லிட்டே இருப்பீங்க, நான் போய் கொண்டிருக்கேன்னு சொல்லி. பிரணாம் அவருடைய வாழ்க்கையில கூட 1965 இருந்து முதல் வாரம் தேதியிலிருந்து நான் உங்களை விட்டு கடந்து போய் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது நீங்க செய்தியில பார்க்க. அந்த விதமாகவே இங்கே இயேசுவும் கூட தன்னுடைய நேரம் முடிந்தது என்பதை அறிந்தவராக சீஷர்களை அழைத்துக் கொண்டு தனியாக சென்று அவர்களோடு கூட வியாகுலப்படுகிறார். அவருக்கும் அவர் ஒரு மனிதன் என்பதனால நான் உங்களை விட்டு கடந்து போகிறேன் என்று சொல்லி பிறகு அவர் என்ன செய்தார், அவருடைய தன்னுடைய சேலையை தன் போட்டு வந்த துணியை கழட்டி வச்சுட்டு வேறொரு துணியை இரும்பை கட்டிட்டு அவங்களுடைய கால்களை கழுவி கொடுக்கிறார். அதுதான் நீங்க இப்ப நான் வாசித்தேன். அதை பற்றி இந்த பரிணாம அவர்கள் என்ன சொல்றாரு என்பதை குறித்து நம்ம கொஞ்சம் வேகமா போனோம் போலாமா? சொன்னது ஞாபகம் இருக்குங்களா? எப்பவுமே இனிமேல் நீங்க அருமையான பிள்ளைகளா இருங்க, தேவனை பற்றி பேசுங்க, செய்தியை பற்றி பேசுங்க. வீட்டுக்காக அந்த கதையெல்லாம் தயவுசெய்து பேசாதீங்க. அது ரொம்ப எனக்கு ரொம்ப அது ரொம்ப கஷ்டமாவும் எரிச்சலாவும் இருக்கு. நீங்க அப்படி செய்யணும், இதெல்லாம் செய்யாதீங்க. எப்பவுமே ஆர்டர் கொடுத்து பேசுங்க, தேவனை பற்றி பேசுங்க. காலங்கள் முடிந்து கொண்டிருக்கிறது, நேரம் முடிந்து கொண்டிருக்கிறது. நீங்க உணர்றீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. நான் கேட்கறது, எத்தனை பேர் நீங்க இந்த பூமியில இருக்க விரும்புறீங்க? இன்னும் கொஞ்ச நாள் வாழலாம். நாம் இந்த பூமியில வாழணும்னா நீங்க எல்லாருக்கும் சொல்றேன், நீங்க இந்த பூமியில சில நாட்கள் நான் வாழ வேண்டும் என்று இருந்தால் ஒரே ஒரு காரணம் தான், நான் எப்படியாவது ஒரு சோழனுக்கு ஒரு சோதனைக்கு செய்தி சொல்லி அவங்களை கொண்டு வரணும். இதை தவிர வேற காரணக்காரர்கள் இருக்காது. நாங்க அப்படி எங்க குடும்ப வரணும் அதெல்லாம் செய்யாதீங்க. முதலாவது தேவ ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்க, பின்பு அப்படி நீங்க அப்படி செய்யும் போது உங்களுக்கு தேவையான காரியங்களை தேவன் சந்திப்பார். உங்களை குறித்து நீங்க பேசுறீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே நடக்காது. நீங்க பாருங்க, உங்களை குறித்து நீங்க எவ்வளவு அதிகமா பேசுறீங்களோ அது எதுவுமே நடைபெறாது. அப்போ தேவனை குறித்து பேசுங்க, அவர் எடுத்துக்கொள்ளப்படுறதை குறித்து பேசுங்க, பரிசுத்தாவியை பெற வேண்டும் என்று பேசுங்க. நீங்க என்ன பரிசுத்தாவை பெறாம இருக்கிறீங்க? அப்படிதானே? எத்தனை பேர் பரிசுத்தாவை பெற்றீங்க? நான் தமாஷி கேட்கிறேன், நீயாவே கேட்கிறேன். உங்களை வெட்டப்படுத்தும்படி துக்கப்படுத்துவதெல்லாம் கேட்கல. எத்தனை பேர் நீங்க பரிசுத்தாவை பெற்றிருக்கிறீங்க? பரிசுத்தாவை பெறல எப்படிங்க? ஏங்க அதுக்காக நீங்க முயற்சி செய்ய மாட்டேங்கிறீங்க? உங்களுடைய காலங்கள் இப்படியே போயிட்டு இருக்குமா? திடீரென்று காலம் முடிந்து போல என்ன செய்வீங்க? நாளை என்ற ஒன்று இருக்குதுன்னு நம்பாதீங்க. அது இருக்கிற வரைக்கும் பரவாயில்ல. நாளை என்ற ஒன்று உனக்கு இல்லாம போயிடும். அதனால ஆண்டவரை தேடுங்க, ஆண்டவரை பரிசுத்தாவை பெறுகிற வரைக்கும் விடாதீங்க, முயற்சி செய்யுங்க. வீட்டுல போயிட்டு மற்ற காரியங்களை பார்த்துட்டு இங்க வீட்டுக்கு போனோமா, சரி பண்ணோமா, அங்க போய் என்ன பண்ணோமா அப்படின்னு இருக்காதீங்க. அப்போ மற்ற ஜனங்களுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்? மற்றவங்க அப்படிதான் இருக்காங்க. ஆண்டவர் பெறுங்க, பரிசுத்தாவை நீ பெறலன்னு உங்க உள்ளம் சொல்லுமானா அதுக்காக முயற்சி செய்யுங்க, செவிங்க. சாவிக்கு வந்து செவிங்க. சாவி அங்கே வச்சிருக்கிறேன், வாங்க சாவிக்கு வந்து நாங்க யாரும் எல்லாத்தையும் வந்து உட்கார்ந்து கனி விட்டு கதறி அழுது எனக்கு வேணாம் அப்படின்னு கேளுங்க. சரி, பரிசுத்தாவை நீங்க பெறல, இன்னொன்னு கேட்கிறேன், பரிசுத்தாவை பெறுவதற்கு முன்பு நீங்க எத்தனை பேர் மறுபடியும் பிறந்த அனுபவம் பெற்று சொல்லுங்க? பரவாயில்ல சொல்லுங்களேன், சோறுகள் செய்யுங்க. எத்தனை பேர் நீங்க மறுபடியும் பிறந்த அனுபவத்தை பெற்று பெறலையா? நான் மறுபடியும் பிறந்த அனுபவத்தை பெற்று இருக்கிறேன். நீங்க மறுபடியும் பிறக்கிற அனுபவத்தை பெறாத பரிசுத்தாவை பெற முடியாது. இயேசு சொல்லலையா, ஒரு மறுபடியும் பிறவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று? மெய்யாக ஒன்று சொல்லுது. மறுபடியும் பிறந்தால் தான் தேவனுடைய ராஜ்யம் தான் பரிசுத்தாவி. மறுபடியும் பிறகு அனுபவம் உனக்கு இல்லைன்னா பரிசுத்தாவி உனக்கு வராதுன்னு சொன்னார் ஆண்டவர். அதை பத்தில உனக்கு பயமே இல்லையா? வீட்டுல அரிசி இல்லைன்னா மட்டும் ஒரு பயம் இருக்கு. நாளைக்கு அரிசி வாங்கினோம், மிளகாய் இல்லை, மிளகா வாங்கினோம், நாங்க சக்கரை தீர்ந்து போச்சு, சக்கரை வாங்கினோம். இதுல மட்டும் உஷாராக்குறீங்க.
இல்ல அப்படிதானே சொல்றாங்க. சாயங்காலத்துல ஸ்நாக்ஸ் இல்ல, ஸ்நாக்ஸ் வாங்கினா ஸ்நாக்ஸ் வாங்கினா அதுல மட்டும் கரெக்டா இருக்கீங்க. ஸ்நாக்ஸ் வாங்கினா ஆனா ஆண்டவர் பெறணுன்ற ஒரு விருப்பம் வாஞ்சி நான் கம்மு சொல்ல உங்களுக்கு புரியல நான் என்ன சொல்றேன். நீங்க அதை பெறலன்னு நீங்க பிரயோஜனம். இந்த செய்தியில வந்து என்ன பிரயோஜனம்? சும்மா மனவாட்டின்னு சொல்லிட்டே போயிருக்கீங்க. நிறைய அதுக்காக ஒன்றும் செய்யுங்க. வேற ஒரு சிந்தையெல்லாம் கொண்டு இருக்காதீங்க. உனக்கு எந்த தேவைகள் இருந்தாலும் அதை கர்த்தர் சந்திப்பார். சந்திக்காம இருக்க மாட்டாரு. அவருடைய மனவாட்டி அவர் சந்திக்காம அவர் கொடுக்காம வேற யார் கொடுக்க போறாங்க? அதனால நீ என்ன செய்ய போகிற? நீ என்ன ஆண்டவருக்காக நீ என்ன ஆண்டவருக்காக என்று சொல்வது தப்பு. ஆண்டு நிமித்தமாக நீ என்ன செய்ய போகிற? இல்ல செய்தியாவது வீட்டுல உட்காந்து வாசிக்கிறீங்களா? பைபிள் வாசிக்கிறீங்களா? இது உங்களுடைய சொந்த விஷயம், சொந்த விருப்பம். நீங்க இயற்கையா நீங்க இருக்க வேண்டிய காரியம். நீங்க அதை செய்யணும்னு நினைப்பீங்க. சும்மா நீங்க சபைக்கு வந்து போய் நீங்க நாட்களை தள்ளிக்கிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க இருந்தா இருக்கு. தேவனோடு கூட நானும் நிறைய செய்தி நிறைய ரகசியங்கள் சொல்றேன். நீங்க இருக்க மாதிரியே எடுத்துருக்கீங்க. இருக்காது. நான் மறுபடியும் பிறந்த அனுபவத்தை பெறணும்னு விரும்புகிறேன். அதுக்காக போய் ஜெபம் பண்ணேன். நான் பசுத்தை பெறணும் கேளுங்க. அந்நிய பாஷை பேசணும். நானு அந்நிய பாஷைக்கு வியாக்கியானம் சொல்லணும். நீங்க அந்த வரங்களை பெற விரும்பலையா? இந்த பக்கம் சொல்லு. நீங்க வரங்கள் எல்லாம் உங்களுக்கு வேணாமா? 9 வரங்கள் இருக்கு தெரியும் இல்லையா? 9 வரங்கள் வேண்டாமா? ஏன் அதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறீங்க? ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு செய்யறதுதான். சும்மா நானும் ஒன்று எதையாவது பேசி நீங்களும் கேட்டுக்கணும். நீங்க பாட்டு போயிட்டு பழைய மாதிரி வந்துட்டு போயிட்டு. ஆனால் ஆண்டோட சபையானது ஒரு நல்ல ஒரு எழுப்புதலையும் பயபக்திக்குரிய ஒரு வளமையான ஒரு சபையா வந்து நான் சொல்ல மாட்டேன். நீங்க பார்த்துட்டே இருக்கு. சோதரிங்க சொல்லுங்க. உங்களுக்கு விருப்பம் இல்லையா? மறுபடியும் பிறக்கிற அனுபவம் எனக்கு வேணும் அப்படின்னு தெரியும் உனக்கு இல்லையா? நான் பசுத்தை பெறணும் ஆண்டவரே அப்படின்ற விருப்பம் உனக்கு இல்லையா? சரி, அப்படி இருந்தா அதுக்கு என்ன செய்யறீங்க? நீங்க என்கிட்ட வந்து என்னைக்காவது ஐயா நான் பசுத்தை பெறணும், நான் என்ன செய்யலாம் என்ன கேட்டுக்கிட்டீங்க? உனக்கும் தெரியல. கேட்கணும். என்னை வந்து சந்திச்சாவே நீங்க என்னவோ பேசுறீங்க. கூட்டுக்கதை அந்த கதை இந்த கதை எதையோ பேசுறீங்க. ரொம்ப கடினமா இருக்கு எனக்கு. இந்த பக்கம் சோறு நீங்க என்ன செய்ய? ஆண்டவர் என்ன ஒண்ணு கொடுத்து அது திரும்ப நினைக்கிறீங்க. 9 வரங்களை கேட்கலாம், 9 கனிகளை கேட்கலாம். இந்த சபை அப்படிப்பட்ட ஒரு சபையா இருந்தா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அதுதான் உங்களுக்கு பெரியமே இல்லையா? சொல்லுங்க. ஆதிகளை பகுத்தறிகிற வரம் இருக்கிறது. எவ்வளவு வரங்கள் இருக்கிறது. சும்மா உனக்காகத்தான் நீ ஓடிக்கொண்டிருக்கிற, உனக்காகத்தான் எல்லாமே செய்து கொண்டிருக்கிற. குடும்பத்துல நீ அந்த சமையல் கட்டில போனேன்னு அந்த பக்கம் சோதரிங்க நீ செஞ்சது தானே செய்து நிற்கிற. அதே செய்து நிற்கிற. ஒரு நாளாவது நான் பசுத்தாய் பெறணும், நான் மறுபடியும் பிறக்கிற அனுபவத்தை நான் பெறணுன்ற விருப்பம் ஒருவேளை உனக்கு இருந்தாலும் அதற்காக நீ மூச்சு செய்திருக்கிறீங்களா? இதுதான் எப்படிங்க? அதே போல சோர்கள் நீங்கள் வரங்களை கேட்க மாட்டீங்களா? உங்களுக்கு ஆண்டு வச்சிருக்கிறார் வரங்களை எனக்கு கொடுங்க ஆண்டு. சபையில உள்ள வரங்களை செய்து காமிக்கணும் சொல்றது இல்லையா? சோதரி நீங்க அந்நிய பாஷை பேச விரும்பலையா? நேரமே இல்லை உங்களுக்கு. உங்க வேலை உங்க இது அதுதான். சரி, அது செய்யுங்க. ஆனா உங்களோட ஆளுக்குரிய வளர்ச்சின்னு ஒன்று இருக்கு இல்லையா? எந்த ஒரு எழுப்புதலும் என்னால பிரசங்கமே பண்ண முடியல. இப்போ இப்படியே இருக்கிறீங்க. ஏதாவது சொல்லி நாங்க அதெல்லாம் கேட்கணும் போறோம். கேட்டோம் ஆமேன்னு சொல்லுங்க. அதோட சொல்லணும் ஆமேன் அருளையா சொல்லுங்க. அதுதான் இல்லையா? அதோட நான் 2 பேர் 4 பேர் தான் சொல்ல போறாங்க. மற்றவங்க சொல்றது இல்லை. இதெல்லாம் எப்படிங்க இருக்குது?
ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்கு இருந்தாலும் நான் சொல்றேன், நீங்க வீடுகளுக்கு போகும் பொழுது நான் மறுபடியும் பிறக்கிற அனுபவத்தை எனக்கு கொடுங்க ஆண்டு. அது பெருகிற வரையிலும் விடாது, விடாமுயற்சி உள்ளவர்களா இருங்க. எவ்வளவு பசுத்தாவின் வரத்தை எனக்கு கொடுங்க, நீங்க கேளுங்க. கேளுங்க, அவர்கிட்ட பாருங்க, கேளுங்கள் அப்பொழுது, கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். நீ கேட்டதான் கொடுப்பாரு. நீ கேட்கலாம் எப்படிங்க? எதையோ கேட்கலாம், எதையோ சொல்லணும். ஆவியின் வரங்கள் இருக்கிறது, 9 வரங்களை கேளுங்க. நீங்க கேட்டதான சபையில் அப்படி இப்படி இருந்துச்சா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 9 வரங்குது, ஒரு வாரமா இங்க புதிய செய்துன்னா பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? புதியவர்கள் வரவங்க எப்படி இருப்பாங்க? அவங்க போய் கேட்பாங்க, என்னது அவங்க அந்நிய பாஷை பேசினாங்க, இது அவங்க அதுக்கு அர்த்தம் உரைத்தாங்க, அது அவங்க ஆவிகளை பகுத்தறிந்தாங்க, எப்படி இருக்கும் அது வெளியே வந்து வரவங்க. அதே போல தீர்தரிசனம் உரைத்த திருசனம் இழந்து திருசனம் உரைக்கலாங்க. ஏன் இதெல்லாம் உங்களுக்கு பாருங்க, பெந்தவசக்காரங்க அதை பழக்க வைக்கிறான். திருசனம் உரைங்க, திருசனம் உரைங்க, திருசனம் உரைங்கன்றாங்க சொல்றான். அவங்க சில தீர்க்க தரிசனம் உரைத்த இல்லை, ஏதோ ஒரு தரிசனத்தை உரைக்கிறாங்க. அதுகூட நீங்க செய்ய மாட்டீங்க. நீங்க செய்யறதுல அவங்க செய்திருக்கிறாங்க, நீங்க தாங்க செய்யணும். ஏங்க அதுல உங்களுக்கு பிரியம் இல்லையா? நம்ம ஏற்றுவீங்க, அதுல பிரியம் இல்லையா? போயா இல்லையா? நான் இருக்க மாதிரியே இருக்கிறேன். ஒரு உங்க இப்ப இங்க ஒருத்தர் அந்நிய பாஷை பேசுறாரு, இங்க ஒருத்தர் அதுக்கு அர்த்தம் உரைக்கிறார், அங்க ஒருத்தர் திருச்சனம் உரைக்கிறார். எப்படி இருக்குன்னு கேட்கறது? நான் என்கிட்ட மட்டும் பசுத்தாவிங்க, நான் மட்டும் பேசி போகணும், நான் மட்டும் கிரியை செய்யணும், நான் மட்டும் அற்புதம் செய்யணும், நான் மட்டும் அடையாளம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. நான் நினைக்கிறேன் நீங்க செய்யணும், நான் நினைக்கிறேன். இப்ப நான் நிறைய சாட்சி சொல்லுவேன், நான் ஆண்டவர் என் மூலமா செய்த அதிக அற்புதம் தான் நான் சொல்லுவேன். நீங்க சொல்றது நான் செய்ய முடியாது, சொல்ல முடியல. ஏன்னா நீங்க ஒருத்தரோட அப்படி செய்யுங்க. உங்களுக்கு தெரியுமா, ப்ராஃபிட்னுடைய செய்தியில ப்ராஃபிட் இதே போல ஒன்லி பிடி பாடல் வரும்போது தான் உள்ள வருவார். கரெக்டா அந்த ஒன்லி பிடி பாடல் அவர் சத்தம் கேட்டோட அங்கிருந்து எழுந்து வருவார். வந்து பாதியில அவர் இப்ப நீங்க செய்த மாதிரி விட்டு அவர் எழுந்து நின்று பண்ணுவார். அவர் ஒன்லி பிடி பேசி ஜெபம் பயில் பட்சி முடிச்சு ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே ஒரு ஆள் அங்கே அந்நிய பாஷை பேசுவாங்க, இன்னொரு சகோதரி இங்க அந்நிய பாஷை பேசுவாங்க. அப்புறம் இன்னொருத்தர் அங்கிருந்து எழும்பி அதுக்கு அர்த்தம் சொல்லுவாங்க, இங்க ஒருத்தர் எழும்பி அர்த்தம் சொல்லுவாங்க. யாராவது ஒருத்தர் நடுவில் கரையில் இந்த பக்கமோ சௌரி பக்கமோ திருதர்சனம் சொல்லுவாங்க. இப்படி பாருங்க, இப்ப சபையில உட்காந்து இருக்கீங்க, உங்களோட நாளைக்கு உங்களுக்கு என்ன நடக்கும், உங்க பிள்ளைங்களுக்கு நடக்குன்னு யாருக்கும் தெரியாது இல்லையா? அந்த தீர்தர்சனம் வர இருந்துச்சுன்னா அவங்க எழுந்து சொல்லுவாங்க. இதோ நான் ஒரு சகோதரியை பார்க்கிறேன், அவங்க பேர் செல்வி இருக்கிறாங்க, உங்களை சொல்ல வாயில், அவங்க பேரு செல்வி, அவங்களுக்கு நாளைக்கு இது நடக்க போகுது, அவங்க ஜாக்கிரதையா இருக்கணும். நல்லா இருக்குமா? உங்களுக்கு ஒரு சம்பவம் நடக்க முன்னாலே உரைப்பதற்கு அந்நிய தீர்தர்சனம் உரைத்த, ஏன் அதை செய்யக்கூடாது? ஏன் அதுக்காக கேட்கக்கூடாது? ஐயா சொல்லுங்கப்பா, நீ தான் அதுல உங்களுக்கு பிரியம் இல்லையா? அப்படி பேசணும், நான் அப்படி பேசணும், உங்களுக்கு பிரியம் இல்லையா? நான் சொல்லுவேன், என்னுடைய சபையில இன்னார் அந்நிய பாஷை பேசுவாங்க, இன்னார் அதுக்கு அர்த்தம் உழைப்பாங்க, அவங்க வந்து திருவசனம் உழைப்பாங்க, எப்படி இருப்பாங்க. அது ஒன்றா சபை. நாம் இவ்வளவு வருஷம் இருக்கிறோம், அதெல்லாம் நீங்க கை கொள்ளவே மாட்டீங்க. நான் மட்டும் தான் இப்போ அற்புதங்களும் அடையாளங்களும் இங்க மட்டும் தான் நடந்துட்டு இருக்கு. மூணு சைட்ல எதுவுமே வரல, அதை பத்தி சிந்திக்கவே மாட்டேன்றீங்க. இல்ல ஆண்டவர்கிட்ட அதை பத்தி கேட்கறதே இல்லை. ஏன் உங்களுக்கு விருப்பம் இல்லையா? இந்த வரங்களை பெற்றிருப்பது விருப்பம் இல்லையா? யாராவது நீங்க உட்காந்து உங்களுக்கு அந்த வரங்கள் தேவன் உனக்கு கொடுத்துருக்கலாம், எனக்கு தெரியாது. எல்லாருக்கும் நான் கொடுக்க மாட்டேன், நீங்க கேட்கணும். அது 9 வரங்கள் கிரிய செய்வாங்க, வேற வரங்கள் தான் கிரிய செய்யுது. நேற்று நம்ம வீட்டுல நண்டு வாங்கி வந்தாங்களா, நான் இச்சு ரசம் வச்சேன்னா சூப்பரா இருந்துச்சு. நேற்று ஒரு சூப்பர் மீன் வந்துச்சுங்க, ரொம்ப விலை கம்மி. இதுதான் பேசணும்.
அதை சாப்பிட்டனங்காட்டியும் ஒரே போயின்னு வந்து இருந்தேன். உங்களை நான் கேட்கறது நான் சொல்றது புரியுதா இல்லைங்களா? 9 வரங்கள் எங்க சபையில அல்லது என்னிடத்துல ஆண்டவர் அது கிரியை செய்ய வேண்டும் நான் விரும்புறேன்னு சொல்லிட்டு நீங்க விரும்பலையா? உனதான் கேட்கிறேன், விரும்புறீங்களா இல்லையா? ஏன் கேட்கல? ஏன் அதை செய்யக்கூடாது? நீங்க சும்மா வந்து போயின்னு இருந்தா எப்படிங்க? நீங்க மாத்திரம் அப்படி இந்த சபையில் நடக்கட்டும், சபையில் எல்லாருமே பயந்துருவாங்க. தெரியுமா உங்களுக்கு? இது போல ஸ்லாக்னஸ் ஒரு மாதிரி இருக்காது, ஒரு பயம் ஏற்பட்டுரும். எங்கள் மத்தியில திருசன உடைக்கு இருக்கிறாரு, நான் எதனா பண்ண ஆண்டு பேசுவாரு, பயம் வந்துச்சா? அப்ப சபையை வந்து பயபக்தி ஆயிடுதா? அப்ப அந்த சபை எப்படி இருக்கும்? அதெல்லாம் இல்லாததுனால நீங்க இஷ்டமா வரீங்க, இஷ்டமா போறீங்க. போன வாரமெல்லாம் உங்க வாழ்க்கையில என்ன நடந்ததுன்னு தெரியாது. இதோட இங்க வந்து நிறைய அருமையான ஆண்டவர் வரங்களை கொடுத்து ரெடியா இருக்கிற இடத்துல கேளுங்க. நீங்க எக்கத்தை கேளுங்க, வரங்களை கேளுங்க, 9 கனிகளை கேளுங்க, மறுபடியும் பிறக்கிற அனுபவத்தை கேளுங்க, பசுத்தாவின் வரத்தை கொடுங்கன்னு கேளுங்க. எப்ப கேட்பீங்க? இந்த பக்கம் சொல்லுங்க, எப்ப கேட்பீங்க? எப்ப கேட்பீங்க? எப்ப கேட்பீங்க? உங்களுக்கு அந்த வரங்கள் கிரிய செய்யறதுல விருப்பம் இல்லையா? ஏன் கேட்கல? அதை பத்தி ஏன் மைண்ட் வரல? உண்மைதான். எப்ப கேட்ப? வச்சுக்கினே இருக்கு. இந்த பக்கம் நீங்க அவங்களே அப்படின்னா நான் எப்படி பண்றேன்னு காமிக்கிறீங்க. வரங்களை கேளுங்க, வரங்கள் சபையில தெரிய அற்புதங்கள் நடைபெறும். ஒண்ணு வேணா, ஒரு 2 நாளைக்கு 2 முறை மட்டும் இந்த சைட்ல இந்த சைட்ல ஒரு அந்த சைட்ல ஒரு திருசனம் உரைக்கிட்டோம். உனக்கு இது நடக்கும், நேற்றைக்கு நீ இதை செய்தது மட்டும் சொல்லிட்டோம். சபை எப்படி எல்லாரும் பயந்து உள்ள வரத்துக்கு பயந்து நடுங்கிக்கிட்டே வருவாங்க. பசுத்தாய் உள்ள வரது ரொம்ப சுலபமா இருக்கும். இந்த வரங்கள் அங்க செய்யணும், அப்பதான் உங்களுக்கு பயபக்தி வரும். நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு பயபக்தி வரல, நீங்க இருக்க மாட்டேன். அதாவது ஆண்டவரத்துல அதிகமா ஜபத்தையே வர மாட்டேன்றீங்க, பிரேயருக்கே வர்றதில்லை, வீட்லயும் பண்றதில்லை. வீட்டுல நாங்க பண்றோன்றீங்க, என்ன பண்றீங்க? இந்த செய்தி சபைக்கு இந்த செய்தி இருக்கிறவங்களுக்கு தேவனதை உங்களுக்கு இலவசமா கொடுத்துருக்காரு. 9 வரங்கள் இருக்குது, 9 கனிகள் இருக்குது, பசுத்தாவினுடைய வரங்கள் இருக்கிறது, பசுத்தாய் பெறுகிற அனுபவம் இருக்கிறது, மறுபடியும் பிறக்கிற அனுபவங்கள் இருக்கிறது. இதெல்லாம் உன் வாழ்க்கையில எவ்வளவு சிறப்பா இருக்கும், சிறந்ததா இருக்கும். உன் வீட்டு பக்கத்துல அக்கத்துல எதிர்ல இருக்கிறவங்கலாம் உன்னை பார்த்து ஒரு பயப்படுற ஒரு நிலை இருக்கும். உன்னுடைய நீங்க அந்த வரங்கள் கிரீச்சதால நீ ஆட்டோமேட்டிக்கா உங்ககிட்ட சேஞ்ச் நிறைய இருக்கும். பழைய மாதிரிலாம் இருக்க மாட்டேங்குது, நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றம் ஏற்பட வேண்டும். தவறுதலையே நம்ம நினைக்கிறோம், தவறுதலையே பேசுறோம். தயவு செய்து அடுத்த வாரத்திலிருந்து அதை பற்றி பேசுங்க. இல்ல அடுத்த வாரத்துல இந்த வரங்களை ஆண்டவர்கிட்ட பெறுவதற்காகவே செபிக்கலாம். வாங்க, ரொம்ப தின்னு 3 வேலை தின்னணும். உடம்புதான் வளர்க்கணும். 3க்கு 6 இல்ல போய் 10க்கு அதுதான் பிரயாசப்படுறீங்க, மேல போட்டு பிரயாசப்பட மாட்டேன். மூச்சு விடாத தின்னணும். ஸ்னேக்ஸ் நல்ல பாம்பு ஸ்னேக்ஸா, தனி பாம்பு ஸ்னேக்ஸா, இதெல்லாம் மட்டும் இருக்கு. பிள்ளைங்களையாவது வளர்க்குறீங்களா? உங்க பிள்ளைங்க ஒண்ணு கூட சரியில்லை, இதுக்கு கோவப்படுவீங்க. உங்க பிள்ளைங்க கிறிஸ்தவ பிள்ளைங்களை அதுதா பாரு. நிறைய தாய்மார்களே வந்து எங்க பையன் பாருங்க இது பண்றாரு பண்ணதான் சொல்றாங்க, வளர்க்கவே தெரியல. பிள்ளைங்களாவது ஒழுங்கா வளர்றீங்களா? கிறிஸ்தவ நீங்க வளர்ந்தது அதுக்கு வளரும், பின்னாடி ரவுடி ஆகணும்னு நினைக்கிறீங்க. நல்லதே உங்களுக்கு தெரியல, நல்லதே அந்த மைண்ட்ல படவே இல்லை.
எப்ப செய்யலாம்? பரிசுத்தாவினுடைய வரத்திற்காகவும் அந்நிய பாஷைக்கு மற்ற பாஷைகள் மற்ற அற்புத அடையாளங்கள் செய்வது. உங்களுக்கு ப்ராஃபிட் செய்தி சபையில ப்ராஃபிட் இல்லாத நேரத்துல ஒரு 7 பேர் ஒரு டெத்துக்கு போனாங்க. உங்களுக்கு தெரியும் இல்லையா? டெத்துக்கு போயிட்டு அவங்க டெத்துக்கு போனாங்க. டெத்துல போயிட்டு அந்த டெத்தை பார்த்துட்டு அந்த டெத்தை அடக்கம் பண்றதுக்காக போனாங்க. சோதரிகளும் சோதரிகளுமா அந்த படத்துக்கு முன்னாடி உட்காந்து அவங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த போனாங்க உயிரோடு இருந்துச்சு. தெரியுமா? அது அவனுக்கே தெரியாது. நான் உயிர் திருப்பும்படி போல அவங்க செவிக்கும்படி போனாங்க. ஜெபம் பண்ணிட்டே இருந்தாங்க. செத்து வந்து எங்க உட்காந்துச்சு. எல்லாரும் ரொம்ப பயந்தாங்க. சில பேர் ஆச்சரியப்பட்டாங்க. பிறகு கேட்கும்போது அந்த அம்மா சொல்லிச்சு சாட்சி, நீங்க என்கிட்ட ஜெபம் பண்றத நான் கடையில போயிருக்கணும்னு நான் கேட்டேன். நான் திரும்பி வந்துட்டேன். ஏன் அந்த மாதிரிலாம் செய்யணும்னு விருப்பம் இல்லையா? ஏன்பா சேவா விருப்பம் இல்லையா? வரங்களை பெறணும் விருப்பம் இல்லையா? அவங்க பின்னால ஜமீன் பொறுப்பு இருக்காரு. எப்ப பெற போறீங்க? அதை பற்றி அதெல்லாம் பேசுறீங்களா? யாருக்கும் அதை பற்றி பேச மாட்டீங்க. வீண் கதை ஏதோ கதை சொல்றீங்க, பேசுறீங்க, அப்படி இதுன்றீங்க. வரங்களை பெறுங்கய்யா. இயேசு வருகிறாருயா. இந்த சபை தான் அதெல்லாம் செய்யணும். எந்த சபையும் செய்ய முடியாது. அவங்க வந்து பொய்யா செய்துங்கிறாங்க, தாறுமாறா செய்யணும். அவங்க சொல்லிட்டே இருக்கிறாங்க. அப்ப அவங்க தாறுமாறா செஞ்சு அப்ப சரியா செய்யணும் யாரு? நீ தானே. நரக்கோணத்துல இந்த மாதிரி செய்திகள்லாம் நீங்க மட்டும் வரங்களை பெற்று பாருங்க. இந்த இடத்துல உட்கார்ந்து இடம் இருக்காது. அவ்வளவு ஜனம் வரும். நான் ஒரே ஆள் மேல ஓடி நிற்குது எல்லாமே. நீங்க அதை சார்ந்து நீங்க என்ன செய்றீங்கன்னு உங்களுக்கு தெரியவே இல்லை. பாஸ்டர் பேய் தோற்றணும், புது செய்யணும், அடையாளம் செய்யணும், செய்யணும், அதை செய்யணும், நீங்க செய்யணும். படிங்க 9 வாரங்களை படிங்க. எங்க இருந்து படிங்க? எடுத்து ஆவியினுடைய அனுகிரகம் அவனுடைய பிரயோகத்திற்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும். இது எத்தனை பேர் விரும்புறீங்க? ஆவினாலே வசனத்தை போதிக்கிற வரம் எனக்கு வேணும் சொல்லுங்கய்யா. உங்களுக்கு தான் கரங்களை உயர்த்துங்களா? நானாவது ஜெபம் பண்றவங்களுக்கு படிங்களுக்கு என்னது? முதல் நம்பர் 1 ஆவியினாலே ஞானத்தை போதிக்கிற வசனம். எத்தனை பேருக்கு வேணும்? எல்லாருக்குமே அப்படியே என்ன செய்யணும் அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா? ஆவினாலே வசந்த போதிக்க வரணும்னா நீங்க பைபிள் நிறைய படிச்சிருக்கணும். வசந்த போதிக்கணும்ல, அங்க நீங்க நான் அடிக்கடி உங்களுக்கு நிறைய வசனம் அங்க இங்க எடுத்து சொல்றதோடு நீங்க படிச்சிருக்கணும். நீங்க பைபிள் நிறைய படிச்சீங்கன்னா ஆவினாலே வசந்த போதிக்கிற வரம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க பைபிள் படிக்கலாம் எப்படி ஆர்டர் கொடுப்பாரு? அடுத்தது அறிவை உணர்த்துகிற வசனம். அறிவிதான் பேசுகிற நம்ம அறிவை உணர்த்துகிற வசனம். பைபிள் அப்படிப்பட்ட வசனங்கள்லாம் இருக்குது. உங்ககிட்ட பேசுறவனுக்கு நீ பேசும் பொழுது அவனோட அறிவு உணர்த்தப்பட்டு உங்ககிட்ட பேசணும். சரிம்மா, சரியாக்கா, சரிண்ணா, நீ சொல்லுது சரிண்ணா, சரியான நேரத்துல எனக்கு செய்யுங்கண்ணா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் சரியாகணும். அறிவை உணர்த்துகிற வசனம். இதுக்கு நீ பைபிள் படிச்சிருக்கணும். அப்புறம் விசுவாசம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய்ன்னு இயேசு சொன்னார். நீ அவருடைய மகிமை காண்ப. நீங்க சொல்ற இந்த வரம் உனக்கு கிடைச்சதுன்னா இயேசுவோட மகிமை நீ காண்பீங்க. நீங்க இயேசுவின் மகிமை காண விரும்பலையா? அந்த விசுவாசம் இருந்தா தான் நீ அதை பார்க்க முடியும். ஒருவேளை உனக்கு உண்டாக அவர் நின்றா கூட நீ பார்க்க முடியாது. ஆனா அந்த விசுவாசம் இருந்தா நீ காண்பீங்க, அவரோட மகிமை காண்பார். இன்னொருக்கு அந்த விசுவாசத்தை பற்றி பேசுவேன். அந்த வரம் எவ்வளவு அருமையானதா இருக்கு. அடுத்தது குணமாக்கும் வரம். நீங்க போய் ஜெபம். இப்ப பைபிள் சொல்லுது, அதை அப்படியே வச்சுக்கோங்க. யாக்கோபு 5:14-15 படிங்க. புதிய ஏற்பாட்டுல யாக்கோபு 5:14-15. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். மூப்பர்கள், டீக்கன்மார்கள், இவங்க 4 பேர் ஒன்னா சேர்ந்து அவரை அழைத்து அவருக்கு எண்ணெய் பூசி செடிச்சாலும் அந்த வியாதி சரியா போயிடும். அந்த வரம் உனக்கு வேண்டாமா?
அடுத்தது பாத்தீங்க. அப்பொழுது அது இல்ல, அடுத்தது வரங்கள் போங்க. வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும். அற்புதம் செய்யற சக்தி உங்களுக்கு தேவையில்லையா? ஒரு வீட்டுக்கு போறீங்க, உங்க சொந்தக்கார வீட்டுக்கே போறீங்க, ஏதோ ஒன்று அங்க நிகழ்ந்தது, ஏதோ ஒன்று ஏற்பட்டது, நீ அங்க இருக்கிற தேவப்புள்ள அங்க இருக்கிற, ஒரு அற்புதத்தை அங்க செய்ய முடியாதா? அந்த ஃபேமிலி என்ன, உங்க ஃபேமிலியை தான் எடுத்துங்க. ஒரு ஃபேமிலிக்கு போறீங்க, ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், ஏதோ ஒரு ப்ராப்ளம், ஏதோ ஒன்று இது போறீங்க, உனக்கு அற்புதம் செய்யற வரம் உங்ககிட்ட இருக்குது. நீ அங்க போற, அங்க ஒரு சுச்சுவேஷன் அங்க ஏற்படும், அதை பாக்குற உங்க விதத்துல ஏதோ ஒன்று சொல்லும், நீ அது போய் ஜெபம் பண்ணி பாரு, அங்க ஒரு அற்புதம் ஏற்படும். அங்க இருக்கிற அத்தனை பேரும் உன்னை பார்த்து பயந்து அசந்து போக மாட்டாங்களா? மரியாதைக்குள்ள உங்களை ஆக்குவாங்க தெரியுமா? ஏன் அந்த வர உங்களுக்கு கேட்க கூடாது? அதுக்கப்புறம் தீர்க்க தரிசனம் நீ பேசிட்டே இருக்கிற, திடீரென்று சொல்லுவ. என்னன்னு சொல்லுவ? இதோ நம்முடைய சபையில ஒரு மனிதர் இருக்கிறார், அவர் இந்த விதமான ட்ரெஸ் அணிவார், அவர் இந்த விதமான உடை உடுத்துவார், இந்த விதமான தலையை வாருவார், அவருக்கு இது நடக்க போகிறது. அவரு ரொம்ப ஆச்சரியப்படுவார். அது அவரு தானே அவருக்கு மட்டும் புரியும். அவங்க சொன்ன மாதிரி அடுத்த நாள் அதே மாதிரி நடைபெறும். திரும்பி வந்து அவர் சாட்சி சொல்லுவார், ஐயா இது போன்ற அந்த சகோதரி இது போல அவங்க தீர்க்கதரிசனம் சொன்னாங்க, அது நான் தான், எனக்கு தான் அது நடந்தது என்று சாட்சி சொன்னாங்க. எப்படி இருக்கும்? நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. அதுக்கடுத்து ஆவிகளை பகுத்தறிதல். நானு இந்த செய்தியில வர்றதுக்கு முன்பாக ஒரு பாஸ்வேர்டு இருந்தேன்னு உனக்கு தெரியும் இல்லையா? அவர் கூட நிறைய இடங்களுக்கு போவேன், அவர் கூட இருக்கணும்னு ரொம்ப எனக்கு பிரியம். ஏன்னா அவர் செய்யற செயல்பாடுங்க, அவர் பேசுற வார்த்தைகளை கொடுத்து பேசுறது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதனால அதே நேரத்தில் அற்புத அடையாளங்கள், பிசாசு துரத்துறதுல மன்னர் அவர், எந்த பிசாசுனா துரத்திடுவார். நான் அதை நிறைய சொல்லணும். அதுல அவர் கூட நான் ஒரு இடத்துக்கு போயிருந்த போது அவர் சொல்லுவார், நான் பிசாசு துரத்துவா, நீ ஜெபம் பண்ணிட்டே இருங்க, கண்ணை மூடி ஜெபம் பண்ணிட்டே இருங்கன்னுவார். நான் ஜெபம் பண்ணிட்டேங்கிறேன், எல்லாம் கவனிக்கிறீங்களா? ஒரு வீட்டுக்கு போறேன், ஜெபம் பண்ணிட்டேங்கிறேன். இவர் அந்த அவங்களுக்கு ஜெபம் பண்ணார். அது என்ன செய்த அந்த பேய், நான் கண்ணை மூடிக்கினே பாக்குறேன். அது என்ன செய்து அவங்கள விட்டு வெளியே வந்து அங்க கிணறு ஒண்ணுச்சு அவங்க வீட்டு பின்னால, அந்த கிணத்தார ஒழிச்சு. நான் சொன்னேன், ஐயா அதோ அந்த ஆவி கிணத்தார நிக்குதுன்னாரு. உடனே அவர் பார்த்து உண்மையாகவானார், அதோ அங்கே நின்று கொண்டு உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறதுன்னு. நான் கண்ண முடிதான் இருக்கிறேன். அப்புறம் தண்ணி திரும்ப அடிச்சு தோத்தி அதை தொத்துறேன், இல்ல அங்கிருந்து தாண்டி போயிருக்குது, திரும்பி தோத்தின்னு போனேன். அப்புறம் சொல்றாரு போயிடுச்சு அப்படின்னு. அதனால சொல்லியிருக்கிறேன். அதுதான் இன்றைக்கும் இந்த செய்தியில ஆவியை பகுத்தறிதல் எனக்கு நிறைய கிருபை கொடுத்துருக்கேன். நீங்க பேசும்போது செய்யும் போது அது எந்த ஆவின்னு கண்டுபிடிக்க எனக்கு கிருபை கொடுத்தா. அது அப்பதான் வந்து இருந்தது, ஆனா எனக்கு தெரியாது. அது நான் கண்ண முடித்தான் இருப்பேன். நான் சொல்ல அதோ இங்க போகிறது இன்னொன்னு சொல்லுவேன், அந்த ஆவி இந்த விதமா இருக்குது, அவருடைய பல் இந்த விதமா, மூஞ்சி இந்த மாதிரி இருக்குது, அதோ நின்று கொண்டு உங்களை முறைக்குதுன்னு சொல்லுவேன். கண்ண முடிந்தான் இருப்பேன். அவரு மையா ஓடுவார். அப்புறம் சொல்லுவாரு, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் இருக்கு. ஒரு இடத்துல ஒரு முறை சொன்ன, இந்த மாதிரி தலை விரித்து இந்த மாதிரியா இருக்குதுன்னு சொல்லும் போது அந்த ஆவி அதே மாதிரி காண்பிக்கப்பட்டு அவன் சொன்னாங்க, ஐயா நீ சொல்றது கரெக்ட், அதே மாதிரி தான் அது இருந்தது, நான் கூட பார்த்தேன் அப்படின்னு. இன்னொருத்தர் அதுக்கு விட்னஸ் நான் சொன்னது. அது மாதிரிலாம் செய்யலாம் இல்லையா? நீங்க ஆவிகளை பகுத்தறிகிற வரம் சும்மாலாம் அவங்க பேசக்கூடாது, தேவன் சரியாவே உங்களுக்கு செய்வார். அதுக்கடுத்தது பல பாஷைகள் பேசுவது. உனக்கு இந்திய தெரியாது, ஆனா ஹிந்தி பேசுவேன். உருது தெரியாது, உருது பேசுவேன். அதுக்கடுத்தது அந்த பாஷைய பேசுறவனுக்கும் தெரியாது, வியாக்கியானம் பண்ணணும் தெரியாது, ஆனா பரிசுத்தாவின் உதவினால இவங்க பேசுவாங்க, அவன் அதுக்கு பதில் சொல்லுவான். எப்படி இருக்கும் சபை? இப்படி எல்லாம் சபையில் நடந்தா எப்படி இருக்கும்? எவ்வளவு அருமையா இருக்காதா? என்னங்க அப்படி வரும், அப்படி செய்ய மாட்டேன்றீங்க நீங்க சொல்லையா? சும்மா வந்து போயின்னு இது எவ்வளவு நாள் எப்படியோ ஓட்டின்னு இருப்போம் இந்த காலங்களை. இதுக்காக மூச்சு செய்யல, இதுக்காக பேசுதல், இதுக்காக ஒரு பேசுங்க. இதை நான் எப்படி செய்யலாம், எப்படி பண்ணலாம், என்ன பண்ணலாம், நம்ம அப்படி செய்யலாம், அப்படி செய்யலாம் பேசுங்க. எப்ப பார்த்தாலும் எதனா ஒரு அசுத்தமுள்ள காரியங்களை, அசுத்தமுள்ள விஷயங்களை
தவறான விஷயங்களை எத்தையோ கேட்டுக்கின்னு எதையோ பேசிக்கின்னு ஒருத்தருடைய ஆத்மா ஒருத்தர் கெடுத்துக்கிட்டே இருக்கிறீங்களே. அல்லேலூயா. நான் ஏதாவது தப்பா பேசணும் உங்க கையில? வரங்கள் இப்படி இருந்தா உனக்கு எப்படி இருக்கும்? எப்படிப்பட்ட ஆஸ்வாதமா இருக்கும்? எவ்வளவு மேன்மையா இருக்கும்? கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஏன் அப்படி செய்யக்கூடாது? ஏன் அதை நீங்க கேட்க கூடாது? உனக்கு என்ன வரமோ அது கேள்வி ஆண்டுகிட்ட. உனக்கு அந்த 9 வரங்கள்ல நீ எதை எது உனக்கு கொடுத்தா அதை நீ ஆக்டிவேட் பண்ணுவியோ அதை செய்வார் ஆண்டவர். அவருக்கு தெரியும் உனக்கு எல்லாத்தையுமே எல்லாம் கொடுக்க முடியாது. அதே போல ஆவியின் கனிகள் 9 இருக்குது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல படிச்சீங்கன்னா 9 கனிகள் இருக்குது. அந்த கனிகள் உங்கள்கிட்ட இருக்க வேண்டாமா? கனி கொடுக்காத மரம் எதுவோ அதை வெட்டுண்டு அக்னியில போடப்படுன்னு சொல்லலையா அவரு? சொன்னாரா இல்லைங்களா? கனி கொடுக்காத மரம் வெட்டுண்டு அக்னியில போடப்படும். அக்னினா பாதாளம். நீ கனி கொடுக்கிற மரமா இருக்க வேண்டாமா? ஏன் இதெல்லாம் நீங்க விரும்பல? ஏன் இதெல்லாம் நீங்க கேட்கல? மறுபடியும் பிறக்கிற அனுபவமா இருக்க வேண்டாமா? சரி, எப்ப கேட்கலாம் இதெல்லாம்? எப்பங்க கேட்பீங்க? எப்ப கேட்பீங்க? நிறைய வாரம் மட்டும் கிரியை செய்தவங்க கிட்ட அடுத்தவங்களை பத்தி பேசுறது சரியான வரம். அது யாரையாவது பேசினுக்கு அதெல்லாம் செய்யாதீங்க, மாறுங்க. என்னங்க இந்த பக்கம் வாயத்தான். அடுத்த வாரத்துல இருந்து உங்ககிட்ட ஏதாவது ஒரு மாற்றத்தை நான் பார்க்கணும். சபத்திற்கு எல்லாரும் வாங்க. ஆண்டவர்கிட்ட அவர் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறார். என்னிடத்துல கேளுங்க, கேளுங்க. நாம் தான் சரி எத்தையோ கேட்கிறோம். எனக்கு இது வேணும், அது வேணும், அது வேணும். உனக்கு ஆவிக்குரிய விஷயத்தை கேட்க மாட்டேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்க. ஓகே, நான் இங்க செய்தியில நான் கொஞ்சம் வேகமா ஒரு 15 நிமிடம் 20 நிமிடம் தான் இருக்குது. நான் அதுக்குள்ள படிக்கிறேன். கேட்கறீங்களா? நான் சொல்றதை நான் வேகமா படிக்கிறேன். உங்களுக்கு புரியாத இடம் மட்டும் நான் விளக்கி சொல்லலாம். படிக்கலாம். இப்போது பார்க்க போனால் இது ஒரு சுவிசேஷ பிரசங்க தலைப்பு என கூறப்படுவதற்கு இல்லை என்பது எனக்கு தெரியும். ஆனால் இன்னமாக இது ஒரு சுவிசேஷ பிரசங்கத்தின் தலைப்பே ஆகும். ஏனென்றால் சபை, கவனிங்க, ஏனென்றால் சபை எந்த காரியங்களின் பேரில் முன்னே தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறது என்பதை அறியும் வரைக்குமாக அதனால முன்னே செல்ல முடியாது. படிக்கிறேன். சபை எந்த காரியங்களின் பேரில் முன்னே தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறது என்பதை அறியும் வரைக்குமாக அதனால் முன்னே செல்ல முடியாது. நான் இதை படிக்கல. நான் இப்ப எல்லாரும் பேசுறது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் பரிசுத்த நம்மோடு இருப்பது. நான் இங்க என்ன உங்ககிட்ட பேசியிருந்தனோ அதோட தொடர்ச்சிதான் இது. நான் படிக்கல. நான் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அவர் எங்க வர்ற? நான் இங்க இந்த ஸ்டேஜ்ல வச்சுட்டு போயிட்டேன் இந்த புஸ்தகத்தை. அல்லேலூயா. கேக்குறீங்களா இல்லைங்களா? அப்போ சபை எந்த காரியங்கள் பேரில் முன்னே தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறது என்பதை அறியும் வரைக்கும் அதனால் முன்னே செல்ல முடியாது. நீங்க முன்னேறி போகவே முடியாது. உங்க பிள்ளைங்க 5ஆம் கிளாஸ் படிச்சுட்டு 6ஆம் கிளாஸ் ஒண்ணு விரும்புறீங்களா இல்லையா? 5ஆம் கிளாஸ் 2 வருஷம் ஃபெயில் ஆயிடணுமா? உங்க பையனும் பொண்ணு 10ஆம் கிளாஸ் படிச்சுட்டு 11ஆம் கிளாஸ் போகணும்னு ஆசை இல்லையா? இல்லையா? இல்லையா உங்களுக்கு? அப்ப அது இருக்கும்போது உங்க ஆவிக்குரிய விஷயத்திலயும் நீ முன்னேறி போறன்ற ஒரு எண்ணம் இல்லையா? அப்படி இருக்க மாதிரி இருப்பீங்க. என்னையா நீங்க பாருங்க, நம்மள்ட்ட படிக்கிற சபை எந்த காரியங்களின் பேரில் முன்னே தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறது என்பதை சபையை அறிந்து கொள்ள வரைக்கும் சபையானது முன்னே செல்ல முடியாது. நீ முன்னேறவே முடியாது. நான் எங்க போயின்னு உனக்கு தெரியலன்னா நீ முன்னேறவே முடியாது. அவ்வளவுதான். நிஷ்டா அப்படி நின்றுட்ட நீ. அது மாதிரி உன்னால ஒண்ணும் செய்ய முடியல. மேலும் நான் நம்புவது என்னவென்றால், ஒருவர் முன்னே போகவோ அல்லது உண்மையான அசையான நம்பிக்கை நிறைந்த விசுவாசத்தை கொண்டிருப்பதற்கு முன்னர் முதலாவதாக தங்கள் நிலைப்பாடு என்னவென்றும் தாங்கள் நிலைப்பாட்டை எடுக்கும் போது எப்படியாக தங்கள் நிலைப்பாட்டில் நிற்க வேண்டும் என்பதை அவர்கள் அறிந்தாக வேண்டும் என்றே நான் நம்புகிறேன். அது அத்தியாவசியமான ஒன்றாகும்.
என்று நான் நம்புகிறேன். நீங்கள் எதில் குதிக்கிறீர்கள் என்பதை அறியாதவர்களாக ஏதோ அறியாத ஒன்றில் விசுவாசத்தை கொண்டு உங்களால் தலைக்குப்புற குதிக்க முடியாது. நீங்கள் அதை அறிந்தாக வேண்டும். எத்தனை பேர் புரிஞ்சுது? புரிஞ்சுதுங்களா? புரியலன்னா விளக்குவேன், புரிஞ்சுதான் நான் தாண்டி போயிடுவேன். நான் நம்புவது என்னவென்றால், ப்ராஃபிட் சொல்றார், நான் நம்புவது என்னவென்றால் ஒருவர் முன்னே போகவோ அல்லது உண்மையான அசையாத நம்பிக்கை நிறைந்த விசுவாசத்தை கொண்டிருப்பதற்கு முன்னர் என்னது தேவனிடத்துல பரிசுத்த ஆவியானவர் பெறுகிற விஷயத்துல வச்சீங்களேன், அசையாத நம்பிக்கை நீங்க பெறாத போனீங்கன்னா அல்லது பெற்றிருந்தீங்கன்னா, முதலாவதாக தங்கள் நிலைப்பாடு என்னவென்றும் தாங்கள் நிலைப்பாட்டை எடுக்கும் போது எப்படியாக தங்கள் நிலைப்பாட்டில் நிற்க வேண்டும் என்பதையும் நீங்கள் அறிந்தாக வேண்டும். நான் பசுத்தாய் பெற வேண்டும் என்று நீங்க விரும்பினார், அல்லது நான் மறுபடியும் பிறக்கிற அனுபவம் எனக்கு வேண்டும் என்று நீங்கள் விரும்பினார், புரியுதுங்களா? நீங்க இது வரைக்கும் பல பேர் பல வருஷம் நீங்க செய்தில இருக்கிறீங்க, எந்த முன்னேற்றமும் இல்லை உங்க கையில. செய்தில வரைக்கும் போறீங்க, அவ்வளவுதான். முன்னேற்றம் இல்லை தெரியுமா? நீ பாஷைகளை பேசணும், வரங்களை பெற்று இருக்கணும். அப்போ ஒரு ஸ்டெப் மேல போயிட்டேன்னு அர்த்தம். 10ஆம் கிளாஸ் வந்து 11ஆம் கிளாஸ் போயிட்டேன்னு அர்த்தம். நீ எதுவுமே போலையே, அப்படியே பல வருஷமா உட்காந்து ஒரே இதுலயே ஃபெயிலாய் படிக்கிறீங்க. அப்படி இருந்தா எப்படி நீங்க முன்னே போக வேண்டாமா? யார்கிட்டயுமே எல்லாருமே சொல்றேன், நீங்க யாருமே உங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு யாராவது உங்களுக்கு சொல்ல பார்க்கலாம். ஆகவே தான் நீங்க எந்த அளவுக்கு முன்னே போயிருக்கிறீங்க அல்லது முன்னே போல என்ற நிலைப்பாடு, அந்த நிலைய நான் இன்னும் சரியான அளவுக்கு வளரல அல்லது சரியான அளவுக்கு வளர்ந்திருக்கிறேன், அல்லது நான் இந்த 9 வரங்களில இந்த வரத்தை பெறுகிற அளவுக்கு நான் வந்திருக்கிறேன் என்ற நிலைப்பாடு இல்லைன்னு சொன்னா நீ எங்க நிக்கிறேன்னு உனக்கு தெரியாதான். ஒரே கிளாஸ்ல 10 வருஷம் படிச்சு ஒரு ஏதோ சினிமா படத்துல இந்த விட்டுங்க போடும்போது இந்த இவன் வடிவேலு ஒரு கிளாஸ்ல போவான், எல்லா சின்ன பசங்க, இவன் மட்டும் எருமாடு பேர் உட்காந்துருப்பாங்க. ஒரு புது டீச்சர் வரும், சார் நீங்க யாருன்னு, நான் தான் என் ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் நம்பர் 1 அப்படின்னு. அவனுக்கு ஃபர்ஸ்ட் போறது யாரும் இவர் வாத்தியார் என்ன நினைச்சுன்னு போவாங்க. இந்த அம்மா உள்ள வந்தோன்னு பார்த்தா பெஞ்சில் உட்காந்துப்பான். சார் என்ன சார் உட்காந்துறீங்க? நான் 7-8 வருஷமா இதே கிளாஸ்ல இருக்கிறேன். அது என்ன சொல்லுவோம், அது எனக்கு தெரியல, எனக்கு ஞாபகம் இல்லை. அவங்க என்னது 7 வருஷமா இருக்கிறியா? அந்த வாத்தியார் யாருன்னா இந்த மூர்த்தி அவன் ஓடிடுவான். டேய் என்னடா பண்ற டீச்சர் கிட்டேன்னுவான், டீச்சரை பார்த்துனுங்கிறான்னுவான். அவங்க இது சொல்லுவாங்க. அது போல் தானே உங்கள் நிலைப்பாடு அதே தானே. சரிக்காதீங்க, சிந்திங்க. பாவம் அதை சொன்ன நினைச்சுன்னு உண்மைதான். அதனால ஏதோ அறியாத ஒன்றில் விசுவாசத்தை கொண்டு உங்களால் தலைக்குப்புற குதிக்க முடியாது. நீங்கள் அதை அறிந்தாக வேண்டும். நான் அடுத்தது என்ன செய்ய வேண்டும் பாருங்க. நம்ம மறுபடியும் சொல்றோம், நாம ஸ்தாபன சபைகள் இல்லை. அவங்கதான் போய்கின்னு திருமணம் பண்ணிக்கின்னு கல்யாணம் பண்ணிக்கின்னு சாவு பண்ணிக்கின்னு அதுதான் போயின்னு இருப்பாங்க. அவ்வளவுதான். அது மேல முன்னேறவே தெரியாது. சபை என்பது அப்படி இல்லை. அல்லேலூயா. நீங்க இவ்வளவு வருஷம் வந்ததுக்கு உங்ககிட்ட நிறைய காரியங்களை தேவன் பார்த்து இருக்க வேண்டும். அநேகர் உலகத்துல உங்க சொந்த மத்தவங்கெல்லாம் உங்களை பார்க்கும்போது உங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டு இருக்க வேண்டும். அவங்கள போலவே நீ சர்ச்சுக்கு போய் வர நபரா இருக்கிற நீ ஒரு நிலை இன்னொரு நிலைக்கு நீ கடந்து போயிருக்க வேண்டும். எல்லா சபையும் அப்படிதான் இருக்காங்க. ஆனா 2 சபையாக்கி நீங்க அப்படி இருக்காதீங்க. அல்லேலூயா. நீங்க மாஸ் மார்க் எடுங்க, அடுத்த சப்ஜெக்டுக்கு போங்க. அல்லேலூயா. ஆகவே நம்முடைய விசுவாசமானது சரியாக அமைக்கப்பட்டு சரியான இடத்தில் நிலைப்படுத்தப்பட்டு இருக்குமானால் அப்போது தொடர்ச்சியான திருப்தியை அளிக்கும்.
பாருங்க, உங்ககிட்ட ஒரு அந்நிய பாஷை பேசுற ஒரு வரம் இருக்குது, அல்லது திருசனம் உரைக்கிற ஒரு வரம் இருக்குதுன்னு வச்சுங்களேன், எவ்வளவு சந்தோஷம் இல்ல அது? சந்தோஷமா இல்லையா? நீங்க தான் சொல்லுங்க, உங்ககிட்ட அந்த வரம், ஏதோ ஒரு வரம் உங்கள யாரோ ஒருத்தர் ஒரு கிரியச்சுன்னு வச்சுங்களேன், அது சந்தோஷமா இல்லையா? மிக உயர்ந்த ஸ்தானத்துக்கு போயிட்டீங்கன்னு அர்த்தம். அது நீ ஒண்ணுமே உட்காந்துருக்கீங்க, என்ன ஸ்தானத்துல இருக்கிறீங்க நீங்க? சொல்லுங்க, எந்த ஸ்தானத்துல உட்காந்துக்கிறீங்க நீங்க? சொல்லுங்க ஐயா, சத்யா பிரதர் சொல்லுங்க, எந்த ஸ்தானத்துல உட்காந்துக்கிறீங்க நீங்க? இந்த இந்த அடையாளங்கள்ல நீங்க எதுவுமே பெற விரும்பலையா? அடுத்த பகுதிக்கு போடணும் நீங்க இது வரைக்கும் உங்களோட மைண்ட்ல கொஞ்சம் கூட வரவே இல்லையா? நீங்க வர்றது எனக்கு எவ்வளவு சந்தோஷம், பரலோகம் எவ்வளவு சந்தோஷப்படும், நீ எவ்வளவு சந்தோஷப்படுவ. என்கிட்ட தேவனுடைய வரம் இருக்குது, பெருமைப்படக்கூடாது, சந்தோஷப்பட்டு கர்த்தருக்கு நன்றி செலுத்தி, ஆண்டவரே இந்த வரத்தை எனக்கு கொடுத்தீங்க, இந்த வரத்தை மிக கவனமா நான் பார்த்துக்குவேன். நீங்க வரங்களை பற்றினா அதுக்கடுத்து அதை நான் என்ன செய்யணும் சொல்லிடுவேன். உனக்கு உன்கிட்ட எந்த வரன்னு மட்டும் சொல்லு, நீ அதை எப்படி செய்யணும்னு சொல்லிடுறேன். இப்ப அதை பாதுகாத்து நடத்துக்கோ. டாப் மேட்டர் அது, அதுல நீ வளர்ந்திருக்க வேண்டும் என்று இந்த ஒரு பெண்ணை குறித்து கூறப்படுவது போன்று ஒரு கால் அது அவள் திருமணம் ஆன பிறகு அவள் அறிந்திராத தன்னுடைய முதல் குழந்தையை அரவணைக்க வேண்டும் என மிகவும் ஆவலாக இருப்பாள். ஆனால் அவள் காத்திருக்கலாம். ஆனால் அவளுடைய எதிர்பார்ப்புகள் எப்படியாக இருக்கிறது என்றால், அதற்கு பின்னால் அது சீக்கிரமாக சம்பவிக்கவில்லை என்றால் அவள் தன்னுடைய குழந்தை பெற்றுக்கொள்ள மாட்டாள் என்கிற பயமானது அவளுக்கு வந்து விடுகிறது இருக்கிறது. அப்பொழுது அது அவளை எல்லா நேரத்திலும் இன்னும் தூர கொண்டு சென்று கொண்டே இருக்கிறது. எத்தனை பேர் விளங்குது? விளங்குதுன்னீங்களா? நான் அடுத்த கட்டம் போயிடுவேன். விளங்குல அதை சொல்லுவேன். எத்தனை பேர் புரியுது? புரியுது? இந்த முகம் புரியுதா? வரங்களும் செய்ய கிரிய செய்யல, கேட்கறதுக்கும் சொல்ல மாட்டேங்க. புரியுதா இல்லையா? ஐ அண்டர்ஸ்டாண்ட். புரியுது? புரியுதா இல்லையா? இல்லையா? ஒரு பெண் இருக்கான்னு வச்சுங்களேன், திருச்சி சொன்னது நான் சொல்றேன். என்ன நேரமாகுத, ஒரு பெண் இருக்கிறார், அவள் திருமணமாகி, ஒரு பெண் எப்பொழுதுமே விரும்புவது திருமணம் ஆன உடனே சில நாட்களுக்கு சில வருடங்களுக்குள்ளாக நான் குழந்தை பெற்றிருக்க வேண்டும் என்று விரும்பாத பெண் இருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு குழந்தை அவன் பெறலைன்னா எல்லாராலும் சந்தேகம் வரும். என்ன ஆச்சு, என்ன ஆச்சு, ஏன் குழந்தை பெறலன்னு கேட்பாங்க. ஆகவே அப்படி ஒரு குழந்தை அவள் பெற வேண்டும் என்று அவள் எதிர்பார்ப்பாள். ஆனால் அந்த வருஷம் கல்யாணம் ஆகி அந்த வருஷம் குழந்தை இல்லை, அடுத்த வருஷம் குழந்தை இல்லை, அதுக்கு அடுத்த வருஷம் குழந்தை இல்லை, அதுக்கு அடுத்த வருஷம் குழந்தை இல்லை. இப்ப அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கும்? இப்ப சொல்லுங்களேன், நீங்க தான் சொல்லுங்க, எப்படிங்க இருக்கு அதுக்கு? ஏன் உங்களை பத்தி பேசுனேன், எப்படி இருக்கும்? இனிமே எனக்கு குழந்தை குழந்தை அதுக்கு அது போய் வெறுப்படைஞ்சிட்டாங்களா? வெறுப்படைய மாட்டியா? அந்த விதமாகத்தான் ப்ராபிட் சொல்றாரு, ஒரு ஸ்திரீ அப்படி வெறுப்படைவது போலவே சபையானது பல வருடமாக வந்திருந்து தேவனோடு கூட இவ்விதமான அடையாளங்களிலோ அற்புதங்களோ நடக்காம இருந்திருப்பாளான எனக்கு எங்க அதெல்லாம் கிடைக்க போகுது என்று நின்று விடுவார்கள். நான் செய்திலிருந்து தான் சொல்லி படிச்சுட்டு இருக்கிறேன். இப்போது அந்த நாட்களில் அந்த இழப்பை ஈடு செய்கிற ஒரு காரியத்தை அவர்கள் வைத்திட்டு இருந்தார்கள். அது எல்லா காலங்களிலும் செய்யப்பட்டது. அந்த பெண் தான் இந்த குழந்தையை பெற்றெடுக்க போவதில்லை என்று கண்டாலோ அல்லது நம்பினாலோ அவள் புறப்பட்டு சென்று ஒரு குழந்தையை தத்தெடுத்துக் கொள்வாள். பிறகு நடப்பது என்ன தெரியுமா? அவள் தன் சொந்த குழந்தையை பெற்றுக் கொள்வாள். தத்து எடுத்து அடுத்த வருஷமே குழந்தை பிறந்துடும். நிறைய பேருக்கு இப்படி இருக்கும். இப்ப இவன் என்ன செய்தா? தவறு செஞ்சுட்டா, இன்னும் காத்திருக்கல, ஒரு 4 வருஷம் 2 வருஷம் பிறகுலன்னு ஒண்ணு அவன் என்ன பிறகு நான் போவார் குழந்தை எடுத்துக்கிறேன். அது போல வரங்களும் அது போல காரியங்கள் தான் உங்க சைட்ல. நான் செய்திலிருந்து படிச்சுட்டு இருக்கிறேன். நீங்க இதுவரைக்கும் அதை பற்றி சிந்திக்கவே இல்லை. நான் வரங்களை கிரியை செய்யணும், என்கிட்ட வரங்கள் வேணும், என்கிட்ட அந்த ஆவியின் கனிகள் வேணும் அப்படின்னு நீங்க சிந்திக்கவே இல்லை. நீங்க கேட்கவே இல்லை ஆண்டவர்கிட்ட.
அதுக்கப்புறம் 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 அப்ப பல வருஷம் ஆயிடுச்சு. இனிமே வரங்கள் என்ற மைண்டே வரல உனக்கு. வரங்கள் கேட்கணும்ன்ற மைண்டே வரல. ஓ ஸ்தோத்திரம். நான் அறியாததை பேசினிருந்தேன், ஆனா மெய்யாவே செய்தியாவே இருக்கு. உண்மையாகவே நான் தெரியாம எதையோ ஒண்ணு பேசணும் துவக்கத்துல, இந்த செய்தியாவே இருக்குது பாருங்க. இதுதான் பரிசுத்த ஆவியினுடைய பெருமை. அல்லேலூயா. நான் துவக்கத்துல என்ன சொன்னேன்? நீங்க கேள்வி கேட்டு எதனா பதில் சொல்லலாம்னு நினைச்சேன் இன்றைக்கு. ஏன்னா நேரத்தை சீக்கிரம் முடிக்கலான்ட்டு. அப்படி எல்லாம் கிறிஸ்துவின் சாயல்களை பத்தி பேசலாம்னு என்று எண்ணினேன். ஆனா நடுவில் எதையோ பேசினேன், அது செய்தியாவே இருக்கு. பட் இப்ப அது புரியுதுங்களா? நீங்க பல வருஷம் செய்தியில வந்து 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 வரங்களை நான் கேட்கணும், நான் பெறணும்ன்ற அந்த விருப்பமோ வாஞ்சையோ அதை பற்றின எண்ணமோ உங்களுக்கு இல்லை இப்போ. ஆமீன் தானே? ஏன்னா வரங்களை கேக்குறீங்க, ஜபத்துல கேக்குறீங்க. இப்ப இந்த பொண்ணு மாதிரி தான். இந்த பொண்ணு கல்யாணம் ஆயிட்டு 10 வருஷம் குழந்தை இல்லை, 10 வருஷம் குழந்தை இல்லை, 10 வருஷம் குழந்தை இல்லை, 10 வருஷம் குழந்தை இல்லை. உடனே செய்துட்டா அவங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி போய் ஒரு குழந்தை தத்து எடுத்துன்னு வந்துட்டாங்க. தத்து எடுத்துட்டு வந்த பிறகு கொஞ்ச நாள் பொறுத்து மெய்யாவே குழந்தை பிறந்துச்சு. அந்த மாதிரி கதை உங்களுக்கு ப்ராஃபிட். பல வருஷம் ஆகி போச்சு. வரங்களை கேட்கணும் என்ற அந்த புத்தியே வரல. மறுபடியும் பிறக்கிற அனுபவம் எனக்கு வேண்டும் என்ற அந்த புத்தியே வரல. பரிசுத்த ஆவியின் வரங்களை அபிஷேகம் பெற வேண்டும் என்ற புத்தியே வரல. அந்த பொண்ணு மாதிரி அவளுதான் எனக்கு இனிமே குழந்தை பிறக்காதுன்ற மாதிரி கதை. இப்பொழுது அது 10ல் 9 முறை சரியானது என்று அது நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் ஒரு கால் நான் அதை பெற்றுக்கொள்ள மாட்டேன் என்று யோசித்துக் கொண்டே இருப்பதனால் உண்டாகும் மன அழுத்தமானது அப்படி செய்கிறது. நான் பெற முடியாது, அவள் தான் எனக்கு குழந்தை பிறக்காதுன்னு என்று சொல்ல என்ற அந்த நினைவானது மன அழுத்தத்தை கொடுத்துச்சு. அவள் தான் இனிமே உனக்கு எனக்கு ஒண்ணு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அது அவளுக்கு மனநிலை சரியான ஒரு நிலைக்கு அது கொண்டு வர தேவன் கொண்டிருக்க ஒரு வழியாகவும் கூட அது இருக்கலாம். அதன் பிறகு அவள் தன் சொந்த குழந்தை பெற்றெடுப்பாள். ஏனென்றால் அந்த பயம் மற்றும் எதிர்பார்த்து காத்திருக்கும் ஆவலானது முடிவில் அவளை விட்டு சென்று விட்டு இருக்கும். வியாதிலிருந்து சுகமாக்கப்பட விரும்பும் மக்களிடமும் கூட அதே விதமாகத்தான் இருக்கிறது. அவர்கள் தாமே காணப்படக்கூடிய ஒரு சிறு அறிகுறியை கொண்டிருப்பார்களானால் எலியாவை போல அவன் கூறினது, கேயாசு கூறினது போல மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகத்தை என்னால் காண முடிகிறது என்று கூறினார். பெருமழின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்று எலியா கூறுகிறான். அவன் அந்த அத்தாட்சிய அறிகுறியை கண்டான். என புரியுதா? உங்களுக்கு தாங்க புரியுதுங்களா? உங்களுதாங்க புரியுதா? நான் என்ன வாசித்தேன்னு புரியுதா? புரியல. ஏன் புரியல தெரியுமா? நீ பைபிள் படிக்கல. இப்போ எலியா, நல்லா கவனிங்க, எலியா ராஜாவுக்கு, ஆகாப் ராஜா தன் சேனையை எடுத்துக்கொண்டு ரதத்துல வரப்போகிறான். இப்போ எலியா என்ன செய்துட்டாரு? அது வருவதற்கு அடையாளமா இன்னும் வானம் மேகம் மூட்டம் எதுவுமே கிடையாது, நல்லா தெளிவா இருக்குது. ஆனா எலியா சொல்றாரு, இது ஒரு பெரிய பெருமழை வரும்னு சொல்றாரு. சொல்லிட்டு கேயாசி யாருன்னு அவருடைய அசிஸ்டன்ட், ஹெல்பர் அல்லது சீஷன், அவன்கிட்ட சொல்றாரு, கேயாசிய வெளியே போய் மேகம் கருத்து இருக்குதா போய் பாருன்ற. இவன் போய் பாக்குறான், வானத்தை சுத்தி பார்த்தான். திரும்பி ஐயா கையளவு கொஞ்சம் மேகம் மட்டும் கருப்பாகுது அந்த தூரத்துல அப்படின்னா. அவனுக்கு இந்த எலியா என்ன சொல்றான்னு தெரியல, இவன் என்ன பேசான்னு தெரியல. ஆனா எலியா சொல்றான், நோ இல்ல, கார் மேகமானது கருத்து வருகிறது, அதை எதிர்கொண்டு பலத்த காற்று வந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்றான். கேஸ் வெளியே பார்த்தா அவனுக்கு இல்ல, அது காத்தம் வரல, ஒண்ணும் வரல. ஆனா எலியா சொல்றான், பயங்கரமான காற்று வந்து கொண்டிருக்கிறது, இதோ கார் மேகம் சூழ்ந்து வந்து கொண்டிருக்குதுன்னு சொல்றான். ஆனா புரியல, என்ன கூட கேயாசி வெளியே போய் பார்த்துட்டு ஒண்ணு எங்கேயோ ஒரு மூலையில கொஞ்சம் கருப்பா மேகங்குது, கையளவு மேகங்குதுன்னு சொல்றான். எலியா சொல்றான், இன்னும் நீ தவறாக புரிந்து கொண்ட. அப்போ எலியாவுடைய ஸ்டேட்டஸ், கேயாசுடைய ஸ்டேட்டஸ் என்று எடுத்து பார்க்கும்போது எலியா ஒரு தீர்க்கதரிசியாகவும் தேவ மனுஷனாக இருந்தான். அவன் என்ன பேசினானோ அது நடக்கும்னு தெரியும். ஆனா காற்று வரவே இல்லை.
ஆனா எலியா சொல்றான், எனக்கு பலத்த புயல் காற்று வருவதை நான் காதால் கேட்கிறேன். ஆனா கேஎஸ் கேட்டா ஒண்ணும் இல்லை, இவளுடைய கையளவு மேகம் தாங்குதாங்க அப்படின்னா. ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் பாரு. இது வேதாந்தத்துல ராஜாக்களின் புஸ்தகத்துல நீ படிச்சீங்கன்னா எழுதப்பட்டிருக்கும். ஆகவே கேஆசியே, உனக்கு நீ அதை அறியாமல் இருக்கிறாய். நான் பார்க்கிறேன், பெருத்த மேகமானது கார் மேகம் வந்து கொண்டிருக்கிறது, பெரிய காற்றின் இரைச்சல் எனக்கு கேட்கிறது, இதுதான் தருணம், நான் போகிறேன்னு சொல்லிட்டு இறங்கி போய் ஆகாப சந்திச்சான். அதற்கேற்றால் போலவே பெருத்த பயங்கரமான மழையானது வந்தது, வர ஆரம்பித்தது. அப்போ ஆகாப் சொல்றான், மணிகன் எலியா சொல்றான், ஆகாப்பே இதோ பலத்த மழை வந்து உன்னை அழித்து போடாதபடிக்கு தப்பிக்க மட்டும் ஓடிப்போ அப்படின்றான். வேகமா அவன் குதிரை செலுத்துன்றான். இவன் அதுக்குள்ள குதிரை வேகமா செலுத்த ஆரம்பிக்கிறான். ஏன்னா எலியா சொன்னா நடக்கும்னு தெரியும். காற்றானது எங்கேயோ வர ஆரம்பிச்சிச்சு. அது எலியா சிறுநாள கண்டுபிடிச்சிட்டாங்க. உடனே சார் ஆண்டு சொல்றாரு, நீ அந்த ஆகாப்புக்கு முன்பாக ஓடுனர். குதிரை ரதம் எவ்வளவு ஸ்பீடா போவோம், அதை விட வேகமா சக்கரம் ஓடனான். ஆகாப்புன்னு பார்த்தா எலியா ஓடுனுங்கிறான். அவன் குதிரை கூட ஓடல அந்த மாதிரி. ஆகவே இது அந்த காட்சி நடந்தது. அததான் இங்க ப்ராஃபிட் சொல்ற. ஆகவே அங்கே மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனையான சிறிய மேகத்தை என்னால் காண முடிகிறது என்று கூறினான் கேஆசி. பெருமழை இரைச்சல் எனக்கு கேட்கப்படுகிறது என்று எலியா கூறினார். அப்போ ரெண்டு பேர் இப்போ எலியா என்ற தேவதாசனோட உட்கார்ந்துங்கிறான். எலியா இருக்கிற விசுவாசத்துல பாதி கூட அவனுக்கு இல்ல. நீங்க செய்தியில உட்கார்ந்துக்கிறீங்க, செய்தியில ஒரு கால் பாகம் கூட இல்ல. வரதும் போறதும் சபையில வந்து பிரசன்ட் ஆயிட்டு வரலாறு கேட்க போறேன், சில நேரத்துல வரீங்க போறீங்க, அவ்வளவுதான். எந்த டெவலப்மெண்ட்டும் இல்ல. உங்கள்கிட்ட என்னங்க டெவலப்மெண்ட் இருக்குது? இவ்வளவு வருஷம் வந்துனுக்கிறோம். ஒரே ஒரு 9 வாரங்கள் ஒரு சின்ன வாரம், த லீஸ்ட் கவுண்ட் என்று சொல்லுவார்கள், அந்த வாரம் கூட உங்கள்கிட்ட இல்ல. மீதி எல்லாம் இருக்கு. அதன் காரணமாகத்தான் அநேக சமயங்களில் நான் மக்களிடமாக புறப்பட்டு செல்லுங்கள், கர்த்தரை ஸ்தோத்திரிக்க ஆரம்பியுங்கள் என்று கூறுவது உண்டு. பாருங்கள், ஏனென்றால் அதுதான் தத்தெடுக்கப்பட்ட குழந்தையாகும். தன் சொந்த குழந்தை பெறுவதற்கு பதிலா தத்தெடுக்கிற ஒரு குழந்தை போன்றது. அது போய் செய்ய, தேவனை தொழுது கொள்ளு, தேவனை துதி என்று நான் உலகத்துல சொல்லுகிறேன். ப்ராஃபிட் சொல்ற, புறப்பட்டு செல்லுங்கள், கர்த்தரை ஸ்தோத்திரிக்க ஆரம்பியுங்கள். அது என்னது? அது தத்தெடுக்கிறது. மெய்யான குழந்தை என்பது என்னது? நீ என்ன செய்தியோ அதற்கு பலன் கிடைப்பது. நான் 9 வாரங்களில் இந்த வரம் எனக்கு வேணும் ஆண்டவரே, நீ அதுக்காக புறப்பட்டு போய் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்ட. சில நாட்கள் உடனே எல்லாம் ஆண்டு கொடுக்க போறதில்ல. உன் விசுவாசத்தை பார்த்துட்டே வருவார், நீ கேட்கறதெல்லாம் பார்த்துட்டே வருவார். 9 வாரங்கள் இல்ல, எது உனக்கு தேவை என்று அவருக்கு தெரியும். அந்த நேரம் உனக்கு அதை கொடுப்பார். அதுதான் மெய்யான குழந்தை பெறுவது போல. அதுக்கு போய் ஜெபிக்க போகிற பத்தியா, அதுதான் தத்தெடுக்கிற குழந்தைய போல. அது புரியுதா? நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டியவர்களா இருக்கிறீர்கள். இன்றைக்கு இந்த செய்தியின் முடிவில் நீங்க என்ன செய்துக்கிறீங்க? நீங்க என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க? இந்த செய்தியில பல வருடங்கள் வந்துட்டு இருக்கல, என்ன செய்துக்கிறீங்க சொல்லுங்க. நான் பேசும்போது நீங்க யோசித்து பாருங்களா இல்லையா? நாம் சிறந்த ஒன்றை விட்டுட்டோங்க. இப்ப ப்ராஃபிட் சொல்ற மாதிரியே அந்த பெண் பல வருடமா பார்க்கிற குழந்தைய பிறகுல, பல வருடமா செய்தியில் இருக்கிறோம், 9 வாரங்கள் கிரியை செய்யல. பல வருடமா இருக்கிறோம், மறுபடியும் பிறக்கிற அனுபவம் பெறல. பல வருடமா இருக்கிறோம், பசுத்தாவியின் வரங்களையும் பசுத்தாவியும் பெறல. என்ன இது? ஒரு ஸ்கூல்ல படிக்க போயிட்டு உன் புள்ள படிக்கவே இல்லைன்னா உனக்கு எப்படி இருக்கும்? உனக்கு டீச்சர் கூப்பிட்டு என்னங்க இது என்ன பண்ணாலும் படிக்க மாட்டேங்குது, வாயை கம்முன்னு மூடினு கம்முன்னு என்ன செய்வேன்? அது போலதான் ஆவிக்குரிய விஷயத்துல. அதனால் ஒரு கிறிஸ்தவன் என்றால் என்ன என்று கூறப்படுவதை நாம் அநேக சமயங்களில் கேட்டிருக்கிறோம். சில மக்கள் அது சபையில் சேருவது மாத்திரமே என்ற விதமாக சித்தரித்து நிறுத்தி விடுகின்றனர். சபையில சேர்ந்துட்டோம், சபைக்கு வந்துட்டோம், செய்திக்கு வந்துட்டோம், நான் மனவாட்டி ஆகிட்டேன். ஒருவர் சரி கிறிஸ்துவன் என்றால் சபையுடன் தன்னை இணைத்துக் கொள்ளுகிற ஒரு சபை அங்கத்தினர் தான் என்று கூறினார். எல்லா கிறிஸ்தவர்களும் அவ்விதம் செய்ய வேண்டும் என்று நான் நம்புகிறேன். அது உண்மைதான். ஆனால் அதுதான் கிறிஸ்தவம் என்று நான் விசுவாசிப்பது இல்லை.
சர்ச்சைக்கு வந்தோமா, உட்காந்தோமா, கேட்டோமா, போனோமா என்று சொல்லுவது கிறிஸ்தவம் இல்லை. உண்மையாகவே நான் ஆண்டுகிட்ட சொல்றேன். ஆச்சரியமா இருக்குது. நான் இதை படிச்சு சொல்றதுக்கு முன்னாடியே நான் உங்ககிட்ட சில காரியங்களை பேசிட்டேன். சரியாகவே செய்தி கோர்ஸ் கரெக்டா இருக்கிறதோ சரியா இருக்குது. எனக்கு என்ன நீங்க பார்த்துட்டே இருக்கிறீங்க. எங்க இது இந்த புத்தகம் எங்க இருந்துச்சு? இந்த வருஷம் தான் போனேன், படிக்கவே இல்லை, சும்மா கொண்டாந்து நான் இதை இப்போ நான் வாசித்து தான் சொல்லுகிறேன். ஏன்னா படிச்சு நான் நீங்க பாருங்க செய்தி நான் பார்த்து வந்தேன்னா பேசினே இருப்ப தொடர்ந்து. இப்ப நான் படிக்காதவங்க இதை வாசித்து இருக்கிறேன். ஆனா இதுக்கு முன்னாடி நான் சரியாகவே உங்களை நடத்தும்படி தியானம் செஞ்சுட்டேன். அப்படிதான் செய்தியில இருக்குது. அப்ப பசுத்தாய் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறாரு. பல வருஷமா வந்துக்கின்னு போய்கின்னு செய்துக்கின்னு என்னங்க இது? வளரவே இல்லை, வளர்ச்சியே இல்லை. மேலும் சிலர் இல்லை, அது சபைக்கு சென்று போதகமாக அறிவிக்கப்படுகிற கோட்பாடுகளுக்கு ஊழியம் செய்து சபை போதிக்கிற காரியங்களுக்கு உத்தமமாக இருப்பதாகும் என்று கூறுகின்றனர். சபைனா சொல்றோம், நான் உத்தமமா இருப்பேன், அவர் கேட்கிறாரு நான் கொடுத்துருவேன், அவர் செய்யறாரு நான் பண்ணுவேன். அப்படி இன்னுமாக ஒரு சிலர் ஒரு சிலுவையை அல்லது ஏதோ ஒன்றை தங்கள் மேல் வைத்துக் கொண்டிருப்பதுதான் கிறிஸ்தவனின் அடையாளம் என்று கூறுகிற வேறு சில மக்கள் இருக்கின்றார்கள். ரோட்ல சிலுவை போடிச்சுப்பாங்க, கார்ல சிலுவை தொங்கின்னு இருக்கும். ஆனா உண்மையிலேயே கிறிஸ்தவ வாழ்க்கை அவங்க கிட்ட இருக்காது. கார்ல மட்டும் தொங்கின்னு இருக்கும், சாவி மட்டும் வண்டி சாவியில சிலுவை தொங்கின்னு இருக்கும், டூ வீலர்ல. ஆனா உண்மையாகவே அந்த சிலுவையுடைய அர்த்தம், சிலுவையுடைய ஏன் நான் சிலுவை வச்சுனுக்கிறேன் அப்படின்னு தெரியாது. ஒரு மெழுகுவர்த்தி எரிய வைப்பதோ அல்லது ஒரு விதமான தவத்தை செய்பவன் தான் ஒரு கிறிஸ்துவன் ஆவான் என்று நம்புகிற ஒரு சிலர் இருக்கின்றனர். அவர்கள் வெறுமனே தண்ணீரில் அமிழ்த்தப்பட்டோ அல்லது ஏதோ ஒரு பலியை செலுத்தியோ அல்லது சபைக்கு சில நல்ல காரியங்களை அளிப்பதோ அல்லது பக்கத்து வீட்டாருக்கு உதவி செய்வது, ஒரு விதவைக்கு அடுப்பு எரிய நிலக்கரியை வாங்கி தருவது அல்லது அனாதைகளுக்கு நிலக்கரிகளை இப்போ ஒரு பக்கத்து வீட்டுக்காரிக்கு நீங்க கேஸ் இருந்தாங்க வச்சுங்கன்னு கொடுப்பாரு. அவங்க வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க. அதை தான் ரைட்டுன்னு நினைச்சுக்கிறீங்கன்றார். விதவைக்கு அரிப்பு வாங்கி தருவது அல்லது அனாதைகளுக்கு காலணிகள் வாங்கி தருவது அவை ஒரு கிறிஸ்தவன் செய்ய வேண்டிய காரியங்களாகும். ஆனாலும் அது இன்னுமாக அவனை கிறிஸ்தவன் ஆக்கவில்லை. வண்டர்ஃபுல் மெசேஜ். அப்படிதான் செய்திருக்கிறோம் நம்ம. இன்னும் சிலர் சொல்வது என்னவென்றால், நான் சொல்ல அவரே சொல்லுங்கிற படிச்சுக்கிறேன், கிறிஸ்துவின் பணத்தை உங்கள் காரிலோ, அதே வந்துச்சு, உங்கள் காரிலோ அல்லது உங்கள் வீட்டு சோற்றிலோ தொங்க விடுவது தான் ஒரு கிறிஸ்துவின் அடையாளம் என்கின்றனர். சரி, அவையெல்லாம் சரிதான். ஆனால் ஒரு படத்தை வைப்பது தான் உங்களை ஒரு கிறிஸ்துவனாக்குகிறது என்பதை நான் விசுவாசிப்பதில்லை. கிறிஸ்துவின் சாயலாக இருப்பது தான் உங்களை கிறிஸ்துவனாக்குகிறது என்று நம்புகிறேன். இதெல்லாம் வச்சு இல்ல, கிறிஸ்துவின் சாயல் உங்களுக்குள் உண்டாக வேண்டும், அதுதான் கிறிஸ்துவம். வெளிப்புறமாக நாம் செய்கிறது அல்ல, ஆனால் நமக்குள்ளாக ஒன்று சம்பவித்து அது நம்ம என்னவாக செய்கிறது என்பதுதான் காரியமாகும். என்னது, நமக்குள்ளாக ஏதோ இவ்வளவு வருஷம் நம்ம வந்துருக்கிறோம், இவ்வளவு வருஷம் செய்துட்டு இருக்கிறோம். என்ன நீங்க கிறிஸ்துவம் என்பதற்கான அடையாளம் என்ன உங்ககிட்ட? யாரோ ஒருத்தர் கேட்கறாங்க, ஐடி கார்டு காட்டுங்கன்றாங்கல்ல எல்லாத்துக்கும், எங்கன்னா போனா வந்தா அது போல நீங்க கிறிஸ்துவ என்ன அடையாளம் காட்டுங்கன்னு சொல்றேன்னு வச்சுங்க, என்ன செய்வீங்க? எனக்கு நான் உடனே செய்வேன். என்னை யாராவது கேட்கட்டும், இல்லை நீங்களாவது எப்பாவது ஒரு சமயத்துல கேளுங்க, நான் அந்த அடையாளத்தை உங்களுக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தில் காண்பிக்கிற மாதிரி. அதனால் அவர் நம்முடைய சாயலாக இருந்து நாமும் அவருடைய சாயலில் இருந்து அவருடைய சரீரத்தின் அங்கத்திலாக இருப்போமானால் நாம் அவரை போன்றதான சாயல்களில் இருந்தாக வேண்டும். அப்பொழுது நம்முடைய ஜீவியங்கள் கிறிஸ்துவின் சாயலை பிரதிபலிக்க வேண்டும். நாம் சபையில் சேர்ந்து கொள்வதனால் அல்ல, அல்லது ஒரு சிலுவை தோளின் மேல் சுமப்பதினால் அல்ல, நம்முடைய உணர்ச்சி வசத்தினால் அல்ல, ஆனால் அது ஜீவனுள்ள தேவனின் ஜீவிக்கிற பிரசன்னமானது நம்முடைய வாழ்க்கையில் பிரதிபலித்து காண்பிப்பதிலே ஆகும். இத்தனை பேரு சந்தோஷப்படுறீங்க. நான் பல வருஷமா இப்படி இருக்கிறதுக்காக ஐம் சோ ஹாப்பி. ஆமென் சொல்லுங்க. தண்ணி குடிச்சு
பல வருஷமா இருக்கும்போது தான் சந்தோஷப்படுறீங்க. மாற்றிக்கொள்ளுங்க. இன்றையிலிருந்து இந்த செய்தி கேட்ட பிறகு வீட்டுல போய் பத்துன்னு தூங்கிக்கின்னு, அல்லது வீட்டுக்கு போகணுன்னு எதையோ ஒண்ணு செஞ்சுக்கின்னு, அல்லது வீட்டுக்கு போகணுன்னு எதையோ ஒண்ணு பண்ணிட்டாலாம் இருக்காது. உண்மையான கிறிஸ்துவனாக கிறிஸ்துவின் சாயலை பிரதிபலிங்க. அற்புதங்களோ அடையாளங்களோ ஆவிக்குரிய 9 வரங்கள் எனக்கு வேணாம் ஆண்டவர், எனக்கு அந்த வரத்தை கொடுங்க. நீங்க கொடுப்பதாக சொல்லியிருக்கீங்க, எனக்கு வேணும். என் சபை வளர்வதற்கு நான் ஒரு காரணமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அபிஷேகம் வேணும். என் சபை வளர்வதற்கு அது காரணமா இருக்கும். அபிஷேகத்தை என் மேல் ஊற்றுங்க. நான் மறுபடியும் பிறக்கிற அனுபவம் எனக்கு வேண்டும். நீங்க அந்த அந்த மகத்தான ஒரு பெரிய பிரசங்கியா இருந்த அந்த நிக்கோதேமு கிட்ட சொன்னீங்க இல்லையா, இவ்வளவு பெரிய பிரசங்கியா இருக்கிற, இன்னும் கூட நீ மறுபடியும் பிறகு அனுபவம் உனக்கு தெரியலையான்னு கேட்டீங்களே. என்னையும் யாராவது கேட்டாலும் என்ன சொல்லுவாங்க, எனக்கு அதை கொடுங்க. அல்லேலூயா. கேப்பீங்களா? இனிமே நீங்க 10ஆம் கிளாஸ்லயே எப்படி 10ஆம் கிளாஸ் வரைக்கும் ஆல் பாஸ், நோ எக்ஸாமினேஷன், நோ டெஸ்ட். 10ஆம் கிளாஸ் ஆயிடுச்சு. யாருக்கு? முழுதா. இப்போ 11க்கு போனோம்னா இந்த அற்புதங்களோ இந்த அடையாளங்களோ இந்த வரங்களையும் கர்த்தர்கிட்ட கேளு. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாரா? நாம் ஜெபிக்கலாம். அடுத்த பகுதிக்கு போகலாம்.